ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் மே மாத ராசி பலன், அதாவது இந்த மாதத்தில் மே மாதத்தில் இந்த கிரக நிலைகள், ஏன்னா சனி பகவானோட செவ்வாய் இருந்து, சனி பகவானோட செவ்வாய் சேர்ந்து இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். அனைத்து ராசிகளுக்குமே ஒரு துன்ப நிலை, ஒரு கஷ்டம், வாகன விபத்துகள், சண்டை, குடும்பத்தில் பிரச்சனை, நிறைய தடைகள், சச்சரவுகள், தொந்தரவுகள்லாம் இருந்ததெல்லாம் இந்த மே மாதத்தில் மாற்றம் கொடுக்க, இந்த மே மாதத்தில் இந்த கிரக இணைவுகள் இந்த இடத்துல இருக்க போறாங்க. ஏன்னா மாத கிரகம் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவரோட சொந்த வீட்டுக்கு, சனி வீட்டில இருந்து இவ்வளவு சங்கடங்கள் கொடுத்துட்டு வந்த எல்லா ராசிகளுக்குமே ஒரு சச்சரவு, குடும்பத்துல பிரச்சனை, தொழில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, பள்ளி மாணவர்கள் படிக்கும் அப்பா அம்மா, அதாவது பையனுக்கும் அப்பாவுக்கும் சண்டை, இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளும் கொடுத்து வந்த அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஒரு விடிவு காலமாக செவ்வாய் சனீஸ்வரனிலிருந்து பிரிந்து அவரோட சொந்த ராசியான மேஷ ராசியில், அதாவது அவரோட சொந்த வீடு, அவரு மூலத்திரிகோணம் பெறக்கூடிய வீடு மேஷ ராசியில் சூரியனோட ஆட்சி பெற்று பலம் பொருந்து ஸ்ட்ராங்கான பொசிஷனுக்கு வராரு செவ்வாய். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா சூரியனும் 15ஆம் தேதி வரைக்கும் அங்கதான் இருக்க போறாரு. அதுக்கப்புறம் அவரு 2ஆம் வீட்டுக்கு, ரிஷப வீட்டுக்கு 15ஆம் தேதி போல மாறிடுவாரு. சுக்கிர பகவான் 3ஆம் வீட்டுக்கு, அதாவது காலபுருஷ தத்துவப்படி மிதுன வீட்டுக்கு மாறிடுவாங்க 15ஆம் தேதி. புதன் பகவான் மேஷ ராசியில தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் ரிஷப ராசியில ஒரு 20ஆம் தேதிக்கு அப்புறம் மாறுறாங்க. சோ இந்த 4 கிரகமே பாத்தீங்கன்னா செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன், இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த மே மாதத்தில் மேஷம் டு மிதுனம் இந்த டிரான்சிட்ல தான் இருக்க போறாங்க. அதாவது இந்த மே மாதத்தில் அசுரகுரு எனப்படும் சுக்கிரன், தேவகுரு எனப்படும் குரு பகவான் 2 பேரும் இணைகிறார்கள். அவரோட, அதாவது மிதுன ராசியில் சுக்கிரனும் குருவும் இணைந்து மே மாதம் யாருக்கெல்லாம் மாற்றங்கள், முன்னேற்றங்கள், ஜாக்பாட்டு, தொழில் வளர்ச்சி, புதிய வரவு, புதிய தொழில், கல்யாணம், புதிய பிசினஸ், முக்கியமா படிப்பு. ஏன்னா அசுரகுரு தேவகுரு இணைவு மிதுன ராசியில் புதன் வீட்டில் ஆட்சி பெற்ற நிலைமையில், அதாவது புதன் வீட்டில் ஒன்று சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு என்னன்னா இது பரிவர்த்தனையும் பண்றாங்க. அதாவது புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று ஆட்சி பெற்ற நிலைமையில் இருப்பாங்க. சோ இந்த கிரக நிலைமை அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மே மாதம் என்னென்ன மாற்றங்கள், பலன்கள், ஜாக்பாட்டு, ஒரு அதிர்ஷ்டம், சக்சஸ்ன்றதை பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, இந்த மே மாதம் உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்க ராசியில் ஆட்சி பெற்று பலம் பொருந்தி அதிக சக்தியோட உங்க ராசிக்கு அதிக தன்னம்பிக்கை, உங்களோட முயற்சிகள் எல்லாமே கொடுக்க போறாங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் செவ்வாய் 12ஆம் இடத்தில் சனியோட சேர்ந்து ஏகப்பட்ட விரயங்கள், சச்சரவுகள், தொந்தரவுகள், வேலையில குழப்பம், தொழில் பண்ற இடத்துல ஒரு குழப்பம், மேல் அதிகாரி உயர் அதிகாரியோட அவப்பெயர், இந்த மாதிரி ஒரு பல சிக்கல்ல சங்கடங்களை சந்தித்து வந்த மேஷராசி நேயர்களே, இந்த மே மாதம் உங்களுக்கு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குங்க. உங்க வாழ்க்கையை ஒளி வீசக்கூடிய மாதமாக இருக்கும். ஏன்னா சூரிய பகவான் உச்சம் பெற்று உங்க ராசியிலே தான் இருக்காரு. உங்க ராசிநாதன் 12ஆம் இடமான சனியோடன் இணைந்து உங்களுக்கு தூக்க இன்மை, உடல்நல பிரச்சனை, ஆரோக்கியத்தில் பிரச்சனை, மருத்துவ செலவுகள் என பல சங்கடங்கள், சச்சரவுகள் சந்தித்து வந்த மேஷ ராசிக்கு மே மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள், பொருளாதார வளர்ச்சிகள் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா உங்க ராசிநாதன் மட்டும் இல்லைங்க, முக்கியமா சொல்லக்கூடிய அசுரகுரு தேவகுரு எனக்கூடிய உங்களுக்கு 2ஆம் அதிபதி, அதாவது மேஷ ராசிக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன், உங்களுக்கு தனக்காரகன், அவரு குரு பகவானோட சேர போறாருங்க இந்த மேஷ ராசியில. சோ அசுரகுரு சுக்கிரன், தேவகுரு, குரு பகவான் இணைகிறார்கள் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் மிதுன ராசி. இப்போ மேஷ ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனும் குரு பகவான், அதாவது 9க்கு அதிபதி பாக்யாதிபதி குரு பகவானும் 3ஆம் இடத்தில் உபஜய ஸ்தானத்தில் இணையும் பொழுது உங்களுக்கு ஒரு விடிவு காலம், உங்களுக்கு எடுத்த முயற்சிகள், தொட்ட காரியங்கள், தொடர்புகள், நண்பர்கள், கூட்டாளிகள், இளைய சகோதரர்கள் என அனைத்து வகையிலும் உங்களுக்கு வளர்ச்சிகள் காத்துக்கிட்டு இருக்குங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான், சுக்கிர பகவான் உங்களுக்கு அதிநட்புகான, அதாவது ஒரு ரொம்ப ரொம்ப பாக்கியஸ்தானமான கிரகம். அதாவது மேஷராசிக்கு செவ்வாய்க்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆன சுபர் கிரகம் சொல்லலாம். செவ்வாய்க்கு செவ்வாயோட சுபரை பார்த்தீங்கன்னா லக்னோ சுபர், ராசி சுபர்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் குருவும் 2 பேரும் சேர்ந்து 3ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு
அனைத்து முயற்சிகளும் தடைகளும் அதாவது எல்லாமே தரமட்டமாகி வெற்றி கொடி கட்டி உங்க வாழ்க்கையில் ஒரு ஒளிபாட்டம் பிரகாசம் ஆரம்பிக்க போகுது. ஏன்னா சூரியன் ஆல்ரெடி உங்க ராசியில தான் உச்சம் பெற்று வலிமையோட இருக்கிறாரு. சரிங்களா? 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆல்ரெடி அங்கதான் இருக்கிறாரு. 17ஆம் தேதி வரைக்கும் அங்கதான் இருப்பாருங்க. சோ இதன் அடிப்படையில் செவ்வாய் உங்க ராசிநாதன் உங்க ராசியிலே வரும்போது உங்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படும். முக்கியமா போட்டித் தேர்வு, அதாவது மாணவர்கள் உயர்கல்வி, போட்டித் தேர்வு, இதெல்லாம் முயற்சி பண்றவங்களுக்கு எல்லாம் வெற்றி. முக்கியமா அரசியல் வாழ்க்கை, அரசு துறை, அரசாங்கம் சம்பந்தமான இதுல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பதவி உயர்வு எல்லாமே கிடைக்க போகுதுங்க. ஏன்னா புதனும் சம்பந்தப்படுறாரு. புதனும் உங்க ராசியில தான் இருக்கிறார். சரிங்களா? சோ புதன், சுக்கிரன், குரு பகவான் உங்களுக்கு 2, 3 உங்க ராசி என்ற அடிப்படையில் இருக்கும் இந்த மே மாதம் உங்களுக்கு ஒரு விடிவு காலமாக இருக்கலாங்க. முக்கியமா நீண்ட நாளா இருந்த அந்த பொருளாதார தடை, பணச்சிக்கல், அதாவது இவ்வளவு நாளா அதாவது நீங்க வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா அதுக்கு உண்டான பண வரவு இல்லாம இருந்திருக்கும், தடைகள் இருந்திருக்கும், சங்கடங்கள் இருந்திருக்கும், வாகன விபத்துகள், உடல்நலத்தில் பிரச்சனை, ஆரோக்கியத்தில் பிரச்சனை, அதாவது உங்க கணவன் மனைவியுடைய பிரச்சனை, இந்த அமைப்பெல்லாம் இருந்தது பாத்தீங்களா? எல்லா சங்கடங்களும் தீர்ந்து உங்களுக்கு புதிய ஒரு விடிவு காலம் என்ற அமைப்பு மே மாதம் இருக்க போதுங்க. முக்கியமா என்னன்னா இந்த குரு சுக்கிரன் இணைவுன்றது பாத்தீங்கன்னா என்ன பரிவர்த்தனையும் பண்றாங்க. ஏன்னா சுக்கிரன் வீட்டுல புதன் இருப்பாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 20 நாள் புதன் வீட்டுக்கு சுக்கிரன் போயிடுவாரு. ஸோ இந்த பரிவர்த்தனைனால புதனும் சுக்கிரனும் ஆட்சி பெற்று பலம் புரிந்து இருக்கும்போது உங்களுக்கு குழந்தைகளின் எதிர்காலம், படிப்பு, உயர்கல்வி படிக்கிறதுக்கான அமைப்பு, போட்டித் தேர்வு படிக்கிறதுக்கான அமைப்பு, வெளிநாடு போறதுக்கான அமைப்பு, ஃபாரின் வேலை ஜாப், யாராவது விசாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஐடி துறையில இருக்கிறவங்க, இல்லைன்னா பேங்க்ல ஒர்க் பண்றவங்க, பேங்க்ல உயர் அதிகாரி பொறுப்பு, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது, இந்த அமைப்பெல்லாம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாளாக திருமண தடை, அதாவது மேஷ ராசிக்காரர்கள் திருமணம் தடைபெறாம தடைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா? இந்த தடைகள்லாம் இந்த மாதம் நீங்கி சுப நிகழ்ச்சிகள், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், சுப செலவுகள், அனைத்து சௌபாகியங்களும் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுதுங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் 12ஆம் இடத்தில் மறைந்திருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து செல்வங்கள், யோகங்கள், பாக்கியங்கள்லாம் தடைப்பட்டு தாமதமாகி அதனுடைய சிக்கல்ல சங்கடங்கள்ல மூழ்கி இருந்த மேசராசிக்கு சூரியன் உங்களுக்கு 5ஆம் தேதி சூரியன் உங்க ராசியிலே உச்சம் பெற்று இருக்கும் போது உங்களோட குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறாங்க. ஏன்னா 5க்கு அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சூரியன் உங்க ராசியில் உச்சம் பெற்று உங்க கூடயே இருக்காரு. செவ்வாயும் கூட வராரு. இனிமே உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு தெளிவு, ஒரு விடிவு காலம், ஒரு பொற்காலம் சொல்லலாம். உங்களோட குலதெய்வம் உங்க வீட்டுக்கு வரப்போறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. அதனால மேஷராசியின் வாழ்க்கையில் இனிமே ஒளி வீச போற மாசமாக இந்த மே மாதம் இருக்கும். ரிஷபராசி நேயர்களே, இந்த மே மாதம் உங்களுக்கு ராஜா வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தில் மேஷ ராசியில் சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறார். அவரோட உங்களுக்கு செவ்வாய் பகவான், அதாவது விரையாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் சூரியனோட இணையும் பொழுது வெளிநாட்டு வாழ்க்கை, அதாவது வெளிநாட்டுல போய் படிக்கிற வாழ்க்கை, வெளிநாட்டு யோகம், ஃபாரின்லயே செட்டில் ஆகுறது, எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா இந்த ராஜா வாழ்க்கைனே சொல்லலாம். ஏன்னா இவ்வளவு நாளா அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால அது அதனோட தொடர்புகள்லாம் ஒரு தடங்கள், சங்கடங்களா இருந்தது பாத்தீங்களா? அது எல்லாமே மாற்றமாக இருக்க போதுங்க. ஏன்னா உங்களுக்கு லாப சனி ஆரம்பிச்சு 11ஆம் இடத்தில் சனீஸ்வரன் மீன வீட்டுல தான் இருக்காரு. ஆனா அந்த லாபங்கள் உங்களுக்கு வந்துதான் பாத்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறி, ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா என்னடா லாப சனின்னு சொல்றாங்க, 11ஆம் இடத்துல சனி பகவான் லாப சனி சொல்றாங்க, இன்னும் ஒரு லாபத்தையும் பார்க்கலையே அப்படின்னா அதுக்கு உண்டான அமைப்பு உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் உங்க ராசியிலேயே தான் இருக்கிறாருங்க. ஏன்னா அதுக்கு துணை புரி கொடுக்கிற கிரகமும் கூட வரணுங்க. ஏன்னா சனீஸ்வரன் ரொம்ப ரொம்ப மந்த கிரகம், ரொம்ப தாமதமான கிரகம். அவர் ஒரு ராசியிலும் 2.5 வருஷத்துக்கு இருக்கான காரணம் அதுதான். ஏன்னா அவரோட தசைலாம் பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த மாதிரி ஒரு மாற்றம் இருக்குதானே சில பேருக்குலாம் அனலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம சனி தசை தான் போதான்ற மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இந்த ஒரு லாபத்தை கொடுக்கறதுக்கு 11ஆம் இடத்துல ரிஷபராசி எல்லாம் யோசிப்பாங்க, என்னடா நம்மளுக்கு தொழில ஒரு லாபம் இல்ல, வேலையில ஒரு இன்கிரிமெண்ட் சொன்னாங்க, எல்லாம் சொல்லியிருப்பாங்க, ஒரு ப்ரொமோஷன் சொல்லியிருப்பாங்க, எதுவுமே நமக்கு வரலையே, காசே கையில வரலையே. 11ஆம் இடத்துல சனீஸ்வரன் லாபாதிபதி லாபஸ்தானத்துல இருக்காங்கன்றாங்க, கையில காசே பார்க்க முடியலன்ற யோசனையிலே மனக்குழப்பத்துல இருந்து பாத்தீங்களா? ரிஷபராசிக்கு இந்த மே மாதத்திலிருந்து உங்களுக்கு கையில் காசு புழங்கும் நிலை உண்டாகுங்க. இனிமே உங்களுக்கு காசு கையில தங்குங்க. இவ்வளவு நாள் வராத பணம்,
பொருளாதாரம் வரத்துக்கு உண்டான அமைப்பு எல்லாமே இருக்கு. ஏன்னா உங்க ராசிநாதன் சுக்கிரன் உங்க ராசியிலே பலம் பொருந்தி அதுக்குண்டான வழிகளை காட்டிடுவார். அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் 12ஆம் இடத்தில் இருக்காரு. விரையாதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்தில் உங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள் பொருளாதாரத்துல தடைப்பட்டு சனியோட இருக்கும் பட்சத்தில் விரையாதிபதி செவ்வாயோட அவரோட சொந்த வீடான ஆட்சி பெற்று இருக்கும்போது, ஏன்னா 12ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்திலே ஆட்சி பெறும்போது உங்களுக்கு அனைத்து சகல வசதிகளும் இந்த மாதம் உங்களுக்கு கொடுத்துருவாருங்க. ஏன்னா குடும்பத்தில் இருந்த பிரச்சனை, இல்வாழ்க்கை, சுகம், அனைத்து சுகங்கள், கேளிக்கை, வெளிநாடு போறது, வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாடு மூலயமா அதாவது வெளி பிரயாணங்கள் மூலயமாவே நல்ல செய்திகள் வர்றது, இந்த அமைப்பெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமான செழிப்பை வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக மே மாதம் இருக்க போகுதுங்க. ஏன்னா இதுல இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு கிரக இணைவு இருக்குங்க. ஏன்னா செவ்வாய் வந்துட்டாரு, புதனும் சுக்கிரனும் பாத்தீங்கன்னா சூரியன் கூட தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் மிதுன ராசியில் இருந்துகிட்டே இருக்காரு. அதாவது ஜூன் மாதம் தான் அவர் பெயர்ச்சி அடைய போறாரு கடக ராசியில். இந்த மாதத்துல ஒரு கிரக இணைவு இருக்கு. உங்க ராசிநாதன் சுக்கிரன், அதாவது அசுரகுரு சுக்கிரன், தேவகுரு குரு, 2 பேரும் உங்களுக்கு 2ஆம் இடம், அதாவது ரிஷப ராசிக்கு 2ஆம் இடத்தில் மிதுன ராசியில் இணைகிறாங்க இந்த மே மாதத்தில். அப்புறம் என்னங்க, விஸ்வரூப வளர்ச்சி, விடாமுயற்சி விஸ்வரூப வளர்ச்சின்ற மாதிரி உங்க வாழ்க்கை உங்க காட்டுல மழைன்ற மாதிரி உங்களுக்கு இது ஒரு பொற்காலமாக மாறக்கூடிய மாதமாக இருக்க போதுங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் இருக்கும்போது உங்களுக்கு இனிமே நீங்க எதிர்பார்த்ததெல்லாம் நடக்குங்க. முக்கியமா தொழில், பிசினஸ், இந்த ட்ரேடிங்கு, ஆன்லைனு, நகைக்கடை வச்சிருக்கவங்க, டெக்ஸ்டைல் பிசினஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த மீடியா, ஆன்லைனு, ட்ரேடிங்கு, ஷேர் மார்க்கெட்டிங், புரோக்கிங்கு, பேங்கிங் செக்டர், ஃபினான்ஸு, இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங்கு, இந்த மாதிரி அனைத்து செக்மெண்ட்ல, ஏன்னா புதன் வீட்டுல 2 பேரை இணைறாங்க. அதாவது லீகல் டிபார்ட்மெண்ட், சார்ட்டர்ட் அக்கௌண்ட், கல்வித்துறை, டீச்சர்ஸ், அனைத்து துறைகளும், பேப்பர் ஒர்க், டாக்குமெண்ட், சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ், இப்ப பாருங்களா இந்த மாசம் பாத்தீங்கன்னா நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும், நிறைய இடம் வைக்கும், இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மே மாதம் அபரிவிதமான வளர்ச்சி, பொற்காலம், ஒரு முன்னேற்றம், மிகப்பெரிய யோகா கால மாதமாக மே மாதம் இருக்க போகுதுங்க. ஏன்னா ரிஷப ராசிநாதன் குருவோட இணைந்து, அதுவும் இல்லாம புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஒருத்தருக்கும் ஆட்சி பெறாங்க. இதனால் உங்க 2ஆம் வீட்டு அதிபதியும் ஆட்சி, உங்க ராசிநாதனும் ஆட்சி, மித்து தனக்காரகன் குருவனோட ஆட்சியோட இருக்கும்போது நீங்கள் எதிர்பார்த்த தனவரவு, அதே மாதிரி குடும்பத்தில் உறவு, கல்யாண வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, கணவன் மனைவியிட இருந்த பிரச்சனை தீரும், மாணவர்கள் உயர்கல்வி படிக்கிறது, போட்டித் தேர்வுல வெற்றி பெறுது, அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களாம் அரசு வேலையில கிடைக்கிறது. ஏன்னா 12ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று பலம் பொருந்தி இருக்கும் போது வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகுற எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க. மொத்தத்தில் இந்த ரிஷப ராசிக்கு மே மாதம் வாழ்க்கையில் ஒரு பொற்காலம், லாப மாதமாக இருக்கும். இவ்வளவு நாள் லாபமே வரலங்க, லாபசனி சொல்லிட்டு இருந்தாங்க, லாபமே இல்லைன்னு ஒரு மன கஷ்டம், ஒரு குழப்பத்தில் இருந்தவங்க எல்லாம் சுக்கிரன் உங்க ராசியில் ஆட்சி பெறுகிறார். செவ்வாய் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் விரையாதிபதி ஆட்சி பெற்று எதிர்காலம், பொற்காலம், அதாவது உங்களுக்கு வெளிநாட்டு யோகம், இந்த மாதிரி அனைத்து செல்வங்கள் 2ஆம் வீட்டில் குருவோடு சுக்கிரன் இணையும் போது, தேவகுரு அசுரகுரு இணையும் போது உங்க வாழ்க்கையில் இனிமே வசந்த காலம், பணவரவு அதிகரிக்கும், பொருளாதாரம் மேம்படும், குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை தீரும், திருமண தடைகள் நீங்கும் என அனைத்து முன்னேற்றங்களும் பெறுவீர்கள். எல்லாமே உங்களுக்கு லாபமாக மாறக்கூடிய அமைப்பு உண்டாகுங்க. மிதுன ராசி நேயர்களே, இந்த மே மாதம் உங்களுக்கு புதிய மாற்றங்கள் காத்துக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் புதன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன் இந்த 3 பேரோட இணைவோட 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு புதிய லாபம், புதிய பணவரவு, புதிய முதலீடுகள், புதிய திட்டங்கள், அனைத்து முதலீடுகளும் லாபமாக, அதாவது சிறு சிறு முதலீடும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபத்தை வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. ஏன்னா இவ்வளவு நாளா உங்களோட ராசிநாதன் நீச்சம் பெற்று மீன வீட்டில் சனி செவ்வாயின் பிடியில் சிக்கி அவர் நன்மையை கொடுக்கக்கூடிய நிலைமையில இருந்தார். ஏன்னா புதன் எப்பவுமே பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் யார் கூட இருக்காங்களோ அவங்களாவே மாறிடுவார், அந்த தன்மை கொண்டவர். அதாவது நல்ல கிரகம், சுபத்துவம் கொடுத்த கிரகத்தோடு இருக்கும்போது சுபத்துவம் பெறுவார், பாவத்துவம் கொடுக்கிற குடும்பம் பாவத்துவம் பெறக்கூடிய கிரகம்.
ஏன்னா இந்த புதன் உங்களுக்கு நீச்சம் பெற்று சில தடைகள் முன்னேற்றங்களை வந்து ஸ்டாப் பண்ணுது. ஒரு நல்ல விஷயத்துக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அதெல்லாம் வந்து தாமதமாக்குறது. உங்களுக்கு தன்னம்பிக்கை, ஒரு சோர்வு, ரொம்ப ஒரு குழப்பத்தில் இருந்தவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வந்து 10ஆம் இடத்துல போய் புதன் பகவான் போய் உட்காந்துட்டாரு. அதனால தொழில்ல பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, ஒரு ஒரு மாதிரி உங்க உயர் அதிகாரி வந்து உங்க மேலேயே வந்து பழி சொல்றது, அவச்சொல், பழி, இந்த மாதிரி பல சங்கடங்கள் ஒரு தொந்தரவுல இருந்தவங்களுக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் ஒரு மகிழ்ச்சி பொருந்திய மாதமாகவும் உங்கள் வாழ்க்கை வசந்தம் வீசும் மாதமாகவும் வரப்போகுதுங்க. ஏன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் உங்க ராசிநாதன் சூரியன் செவ்வாயோட இருக்கும்போது நீங்க நினைத்த காரியம், திட்டங்கள், உங்க செயல்கள் எல்லாமே வெற்றியாக போகுதுங்க, லாபமாக போகுதுங்க. அதுதாங்க விஷயம். ஏன்னா நம்ம ஒரு செயல் பண்றோம், ஒரு வேலை பண்றோம், ஒரு தொழில் பண்றோம்னா அதுக்குண்டான ஊதியம், அதுக்குண்டான ஒரு பணம், அதுக்குண்டான ஒரு அங்கீகாரம். ஒரு பணம் இல்லைனாலும் ஒரு செலவு வர நம்மளுக்கு ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றம்னாலும் அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். உங்களுக்கு சரி இவர் தான்ப்பா சார் பண்ணாரு, இப்போ வேலையில இருக்காருன்னு வச்சுக்கலாம், ஒரு வேலை பண்ணியிருக்காருன்னா இவரை கூப்பிட்டு சார் இவர் தான் சார் பண்ணாருன்ட்டு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறத நமக்கு ஒரு அப்ரிசியேஷன் தான், அது நம்மளை ஊக்குவிக்கும். அதனால தான் நம்ம வந்து மறுபடியும் வந்து அது முயற்சி பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம மாறும். அந்த அப்ரிசியேஷன் ஊக்குவிப்பு இல்லாமல் இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சோர்வு அடைஞ்சிருவோம், தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கும், ஒரு முயற்சி பண்ணாமல்லாம் இருப்போம் பார்த்தீங்களா. இந்த நிலைமையெல்லாம் மாற்றக்கூடிய மாதமாக மிதுன ராசிக்கு இருக்க போதுங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் லாபஸ்தானத்தில், அதுவும் இல்லைங்க 3 கிரகம் லாபஸ்தானத்திலுங்க. ஒரு கிரகம் இருந்தாலே 11ஆம் இடத்துல நீங்க நினைத்த காரியம் வெற்றிகள்லாம் கிடைக்குங்க. இப்பொழுது 11ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், அதுவும் சூரியன் செவ்வாய் வந்து ஆட்சி உச்சம் பெறக்கூடிய அவங்களோட சொந்த வீட்டுல இருக்காங்க. சூரியன் அங்கதான் எப்பவுமே உச்சம் பெறுவாரு, செவ்வாய் அங்கதான் ஆட்சி பெறுவார், மூலத்தெரிக்கோண வீடு. அந்த இடத்துல புதன் இருக்கும்போது முக்கியமா மிதன ராசிக்கு காதல் வாழ்க்கை, கல்யாணம், மேரேஜ் என சொல்லக்கூடிய குடும்ப வாழ்க்கைக்குள் போகும் அமைப்பு இருக்குங்க. ஏன்னா முக்கியமா இந்த 90s கிட்ஸ் நிறைய பேர் இருக்கிற குரூப் வந்து மிதன ராசிக்காரர்கள் கல்யாணம் ஆகலைன்ற மாதிரி நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். ஏன்னா 12ஆம் இடத்தில் சுக்கிரனும் அங்கதான் இருக்க போறாரு. குரு பகவானோட உங்க ராசியோட, அதாவது தேவகுரு அசுரகுரு இணையும் மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. அதனால குரு பலம் வந்துச்சுன்னு சொல்லாங்க மிதுன ராசிக்கு. ஜூன் மாதத்துல 2ஆம் வீடான கடக வீட்டுக்கு குரு பகவான் உச்சம் பெற்று பெயர்ச்சி அடைய போறாரு. சோ அதுக்குண்டான வழியை இந்த மாதத்தை காட்டுவாருங்க குரு. ஏன்னா குரு சுக்கிர நினைவு உங்க ராசியில் உங்களை குடும்ப வாழ்க்கைக்குள் கொண்டு செல்லும், திருமண பந்தங்கள் உண்டாகும். அதாவது பிரேக்கப்ல இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இப்போ அவங்களே கூப்பிட்டு அப்பா அம்மா சம்பாதிச்சிட்டாங்க, நீங்க வந்து அப்பா அம்மாவோட கூப்பிட்டு வந்து பேசுங்க. வீடு கட்டணும்னு வச்சுங்களேன், ஒரு 12 மாசம், ஒரு வருஷம், 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் நினைச்சபடி ஒரு பெரிய பிரம்மாண்டமா வரப்போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு அடித்தளம், பேஸ்மெண்ட் போடுவோம் பாத்தீங்களா, அதுதான் இந்த மாதம். அதனால மிதுன ராசிக்கு கல்யாணம் மட்டும் இல்லைங்க, யாரெல்லாம் வீடு கட்டணும், இடம் வாங்கணும், புதிய வேலை, அதாவது குழந்தை பாக்கியம், முக்கியமா ரொம்ப வருஷமா குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து முக்கியமா மெடிக்கல், அதாவது மருத்துவர் ஆலோசனை பெற்று அது மாதிரி ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்க. ஏன்னா 11ஆம் இடத்துல செவ்வாயும் இருக்காரு, சூரியனோட சேர்க்கை இருக்காரு, புதனும் இருக்காங்க. அதனால மருத்துவ மூலியமா நீங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஐவிஎஃப்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி முயற்சி பண்றீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கு. அனைத்து சகல வசதிகளும், முக்கியமா ஆரோக்கியத்தில் பிரச்சனைங்க, ஒரு மாதிரி குழப்பத்துல, ஒரு மந்த நிலைமையில, ஒரு கடினமான சூழ்நிலை இருந்தாங்கன்னா புதன் வந்து சனியோடு இருக்கும்போது உங்களுக்கு பயங்கரமான ஒரு சட்ட சிக்கல்கள், தொழில ஒரு பிரச்சனை, இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாத்தையும் மாற்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வ அனுகூலம் உங்களுக்கு அனைத்து சகல வசதிகளும் கிடைக்கப்பெறுவீர்கள். இந்த மே மாதத்தில் மிதுன ராசிக்கு காதல், குடும்பம், வாழ்க்கை, அதாவது 2ஆம் இடமான குரு பகவான் வந்து மாற்றம் பெற வர்றாரு ஜூன் மாதத்தில். அதுவும் இல்லாம சுக்கிரன் குரு உங்க ராசியிலே இணையும் பொழுது உங்களுக்கு அசுர வளர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குங்க. கடகராசி நேயர்களே, இந்த மே மாதம் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போதுங்க. ஏன்னா உங்க ராசி, அதாவது கடக ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல அருளணின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும், பொருளணின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் 2 பேரும் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இணையும் பொழுது உங்களுக்கு எதிர்பாராத மாற்றம், முன்னேற்றம் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா கடக ராசிக்காரர்களுக்கு வந்து இவ்வளவு நாளா வந்து ஒரு கௌரவம், அதாவது உங்களுக்கு ஒரு அவப்பெயர்,
உங்களை அசிங்கமா சொன்னது, உங்களுக்கு பொது வாழ்க்கையில வந்து அவப்பெயர்லாம் இருந்தது பாத்தீங்களா, அது எல்லாமே மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதாவது ஒரு ஒரு 20-30 நாளுக்கு முன்னாடியே அதனோட பலனை நீங்க பாப்பீங்க. ஏன்னா சூரியனும் இந்த சித்திரை மாதத்துல இருந்து உச்சம் பெற்று வரதுனால அதுல மாற்றங்கள் படிப்படியா உங்களுக்கு நீங்க உங்க வாழ்க்கையில பார்த்திருப்பீங்க. ஏன்னா ஒரு 1.5-2 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை இல்ல, உங்களுக்கு ஒரு வெளியவே தலை காட்ட முடியாத அளவுக்கு வந்து ஒரு அசிங்கம், அவமானம், பெண்களினால் வந்து தொந்தரவு, அதாவது வேலை செய்யற இடத்துல அவப்பெயர், குடும்பத்துல பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை மாட்டிட்டு ஒரு மனச்சங்கடங்கள், சச்சரவுல சிக்கியிருந்த கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம், அதாவது ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ரிலீஃப் வந்திருக்கும். ஆனா இந்த மே மாதம் உங்களுக்கு ஒரு முழுமை பெற்று ஒரு விடிவு காலம் பிறக்கக்கூடிய மாதமாக இருக்க போதுங்க. உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். ஏன்னா இந்த மாதத்தில் தான் எல்லா ராசியுமே வந்து அவங்கவுங்க வீட்டுல, அதாவது அவங்கவுங்க வீட்டுல அவங்களோட ஆட்சி பலம் பொருந்தி அவங்களோட மூலத்திரிகோண வீடுன்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவப்படி அமைப்புல போய் இருக்கிறாங்க இந்த மாதத்துல. அதாவது சூரியன் மேஷத்துல தான் உச்சம் பெறுவாரு, அங்கதான் இருக்காரு. செவ்வாய் மேஷத்துல தான் ஆட்சி பெறுவாரு, அங்கதான் இருக்காரு. சுக்கிரன் ரிஷப வீட்டுல தான் ஆட்சி பெறுவாரு, அங்கதான் இருக்காரு. புதன் பகவான் மிதுன வீட்டுல வந்து ஆட்சி பெறாரு. சோ இப்ப பாத்தீங்கன்னா அவங்க 3 பேருமே மாதகரகன்னு சொல்லக்கூடிய எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுல அவங்களோட ஸ்தானத்தை பலம் புரிந்து ஒரு கடுமையான ஒரு சக்தி வாய்ந்த அமைப்புல இருக்கும். இந்த டைம்ல எல்லா ராசிக்குமே வந்து ஒரு அவங்களுக்கு என்ன நடக்கணுமோ அந்த பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புல தாங்க இருக்கு. அதனால கடக ராசிக்காரர்கள நீங்க கவலையே படாதீங்க. இந்த மாதம் தாங்க உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய மாதம். இனிமே நீங்க சொல்ற வார்த்தை பேச்சுக்கெல்லாம் மதிப்பு இருக்கு. ஒரு பதவி உயர்வு, அரசியல்ல வெற்றி, முக்கியமா அரசியல்ல கடக ராசிலாம் யாரெல்லாம் இருக்குங்களோ உங்க வாக்கு பலிக்கும், உங்க சொல்வாக்கு ஜெயிக்கும், உங்கள் வாக்கு முன்னுரிமை பெற்று நீங்க ஒரு புகழின் உச்சிக்கு போகக்கூடிய மாதம் இந்த மாதம். அதனோட அடித்தளம் பேஸ்மெண்ட் போடக்கூடிய மாதமா இருக்கும். ஏன்னா ஒரே மாதத்துல புகழின் உச்சிக்கு போவாங்களாம் ஆக முடியாதுங்க. ஏன்னா குரு பகவான், அதாவது உங்க ராசியில தான் உச்சம் பெற போறாரு குரு பகவான். அடுத்த மாதம் ஜூன் மாதம் உங்க ராசியில தான் வராரு. 12 வருடங்களுக்கு பிறகு உங்க ராசியில் உச்சம் பெறும் போது அதுக்கு உண்டான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னேற்றங்களையும் முன்னாடியே ஆரம்பிச்சிருவார். மே மாதத்திலேயே அதுக்கு உண்டான பேஸ்மெண்ட்டை நீங்க போட்டுருவீங்க. அதுக்கு உண்டான மாதம் தான் இந்த மே மாதம். ஏன்னா உங்க ராசியிலே உச்சம் பெறும்போது உங்களுக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிரன் குரு இணைவு, 2 பேரும் அசுர வளர்ச்சி பெற்று இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு தொடர்பு, வெளிநாட்டு யோகம், முக்கியமா மாணவர்கள் வந்து வெளிநாடு போறது, உயர்கல்வி படிக்கிறது, குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், கடகராசிக்காரெல்லாம் யார் வந்து கல்யாணம் பண்ணணும், காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்க அதுக்கு அடித்தளம் போடுறது, தடைகள் நீங்கிறது. ஏன்னா குரு பலம் உங்களுக்கு வருதுங்க. கடக ராசிக்கு குரு பலம், குரு பார்வை இல்ல, குரு பலம். உங்க ராசியில குரு வரப்போறாரு. இனிமே நீங்க எடுத்து வைக்கிற ஒரு அடியும் வெற்றிப்படி, அதாவது இனிமே நீங்க உயரத்துக்கு போகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தில் வறட்சி, பொருளாதாரத்தில் இருந்து வந்த தடை, சங்கடங்கள், தாமதங்கள் எல்லாம் ரிலீஃப் ஆகும். ஏன்னா கடகராசிக்கு 11ஆம் இடத்துல, அதாவது சுக்கிரனே அங்கதான் இருக்காரு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் அங்க வந்துருவாரு. சூரியன், அதாவது 10க்கு அதிபதி சூரியனும் 11ஆம் இடத்துல 15ஆம் தேதிக்கு வரும்போது இனிமேதாங்க உங்க வாழ்க்கையில் வெளிச்சம் இதுன்னே சொல்லலாம். ஏன்னா 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல குரு செவ்வாயும் புதனும் இருக்கும்போது, ஏன்னா 10க்கு அதிபதி செவ்வாய் வீட்டிலே ஆட்சி பெற்று பலம் பொருந்தி இருக்கும்போது இனிமே நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து திட்டங்கள், செயல்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல இருக்கவங்க, அரசியல் துறையில இருக்கவங்க, கவர்மெண்ட் ஜாப், அரசாங்க தொழில், சிவில் சப்ளைஸ், இந்த மாதிரி அனைத்து செக்மெண்ட்ல, அதாவது மக்களுக்காக உதவி செய்யும் செக்மெண்ட்ல இருக்கிறவங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த மாதத்துல மாற்றம், முன்னேற்றம், ஒரு பொருளாதார வளர்ச்சி, பதவி உயர்வு, அதன் மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு ஊதிய உயர்வெல்லாம் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம், கல்யாணம், அதாவது மருத்துவம் மூலயமா நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்க குழந்தைக்காக வந்து IVF எல்லாம் எடுத்திருக்கீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் முயற்சி எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வரக்கூடிய மாதமாக இருக்கும். அதாவது வீடு கட்டுறதுக்கான அமைப்பு, வீடு இடம் வாங்குறதுக்கான அமைப்பு, பூமி பூஜை போடுறது, இந்த அமைப்பெல்லாம் கடக ராசிக்காரர்கள் மே மாதம் ஒரு பேஸ்மெண்ட் அடித்தளம் போடக்கூடிய மாதமாக இருக்கும். சிம்மராசி நேயர்களே, இந்த மே மாதத்தில் உங்க ராசிநாதன் சூரியன் 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. உங்களுக்கு இந்த மே மாதத்தில் குரு பகவானும் சுக்கிர பகவானும்
அருளணிக்கு தலைவர், பொருளணிக்கு தலைவர் 2 பேருமே வந்து உங்களுடைய 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இணையும் பட்சத்தில் உங்களுக்கு வாழ்க்கை ஒரு வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் இருக்க போகுதுங்க. ஏன்னா இந்த மாதம், அதாவது சித்திரை மாதம் தொடங்குனதுல இருந்தே உங்க வாழ்க்கையில வந்து மாற்றங்கள் ஆரம்பிச்சிருக்குங்க. ஏன்னா இவ்வளவு நாளா வந்து சனீஸ்வரன் 8ஆம் இடத்தில் அஷ்டம சனியா இருந்து கூட வந்து செவ்வாய், புதன், சூரியனும் அங்க இருந்து ஒரே உங்களுக்கு சிக்கல்கள், குடும்பத்தில பிரச்சனை, குழந்தைகள் வந்து தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை, உடல் உங்களுக்கு மெயினா வந்து மருத்துவ செலவுகள், உங்க அப்பாவின் மருத்துவ செலவுகள், ஏன்னா ரொம்ப ஒரு வேலையில வந்து உங்க உயர் அதிகாரிகளின் தொல்லை, அதாவது சப்போர்ட் இல்லாம தேவையில்லாம ஒரு கடுமையான சொல்லுக்கெல்லாம் அவதிப்பட்டு சிக்கல்ல மாட்டிக்கொண்டிருந்த சிம்ம ராசிக்கு சித்திரை மாதத்திலிருந்தே விடிவு காலம் பிறந்துச்சுன்னே சொல்லாங்க. அதில் அடுத்த ஸ்டெப்பாக அடுத்த அடி எடுத்து வைக்கும் மாதமாக மே மாதத்தில், அதாவது 11ஆம் இடத்தில் குரு பகவான் சுக்கிரன் இணைவு. இதுல வந்து 11ஆம் அதிபதி புதனும் 10ஆம் அதிபதி தொழில்காரன சுக்கிரனும் பரிவர்த்தனை பெறாங்க. சோ இந்த நிகழ்வு, இந்த இணைவு, இந்த சேர்க்கை உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்குங்க. ஒரு ஜாக்பாட் மாதமாகவே மே மாதம் உங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா தொழில வந்து வளர்ச்சி, வேலை மாற்றம், உயர் பதவி, முக்கியமா அரசியல் துறையில இருக்கவங்க, பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க கௌரவ பொறுப்பு பதவியெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா லாபங்கள், என்னென்ன நீங்க முதலீடு பண்ணியிருந்தீங்களோ சிறு சிறு முதலீடுகள் அனைத்தும் பெரிய லாபத்தை நோக்கி செல்ல போதுங்க. ஏன்னா உங்களோட 2ஆம் அதிபதி புதனும் 11ஆம் இடத்துல, அது தொழிலுக்கு அதிபதி சுக்கிரனும் 10ஆம் இடத்துல பரிவர்த்தனை பெற்று ஆட்சி நிலையில இருக்காங்க. இதுல குருவோட இணையும் பொழுது உங்களுக்கு காதலில் சக்சஸ், திருமண வாழ்க்கையில சக்சஸ், கல்யாணம் இருந்து நீண்ட நாளா இருந்த கல்யாணம், திருமண தடைகள் நீங்கிறது, அதுக்கு சுபகாரியங்கள் நடக்கிறது, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், சுப செலவுகள், சுப காரியங்கள், காதல் வாழ்க்கை, அதாவது கிரியேட்டிவிட்டி, இந்த மாதிரி புது செக்மெண்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமோகமா இருக்க போகுது. அதே மாதிரி மீடியா துறையில இருக்கவங்க, சினிமா துறையில இருக்கிறவங்க, நாடகத்துறையில இருக்கிறவங்க, யூடியூப் மீடியா இதுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு நல்ல புதிய வாய்ப்புகள், முன்னேற்றங்கள், அதாவது உங்க பேருக்கு ஒரு அங்கீகாரம், உங்களுக்கு வந்து ஒரு உயர்நிலை பொறுப்பு என்றெல்லாம் தொழில் வளர்ச்சி மேம்படுங்க முக்கியமா. அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும், கணவன் மனைவி இருந்த பிரச்சனைகள் தீரும். நீண்ட நாளா வந்து காதல், அதாவது லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து அந்த காதல் வந்து சக்சஸ் ஆகக்கூடிய மாதமாகவும் இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இணையும் போது குரு பகவானும் கூட இருக்கிறாருங்க. அதாவது 10ஆம் இடத்து அதிபதி, அதாவது தொழில்காரகரான சுக்கிரனும் 11க்கு அதிபதி புதன் லாபாதிபதியும் பரிவர்த்தனை பெற்று குரு சுக்கிரன் அதாவது இணையும் பொழுது உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம், பண வரவு அதிகரிக்குங்க. அதுதான் லாபங்கள் உண்டாகும். முக்கியமா என்னென்ன சிறு சிறு முதலீடுகள் என்னென்ன பண்றீங்களோ எல்லாத்துமே வந்து லாபத்தை நோக்கி இப்ப செயல்படும். அதாவது ஐடி செக்மெண்ட்ல இருக்கிறவங்க, கிரியேட்டிவிட்டி பிசினஸ், முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரேடிங், ஆன்லைன் பிசினஸ் இருக்கிறவங்க, சிறு சிறு வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து லாபங்கள் அதிகரிக்கும், தொழில் வளர்ச்சி மேம்படும், வேலை முன்னேற்றம் காணப்படும். முக்கியமா அடுத்த மாதம் குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் குரு பெயர்ச்சி அடைந்து உச்சத்தை நோக்கி, குரு உச்சத்தை நோக்கி வரும்போது அதற்கு அடித்தளமாக, அதாவது பேஸ்மெண்ட் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதனோட வேலையெல்லாம் இந்த மே மாசம் உங்களுக்கு நடைபெறும். ஏன்னா ஜூன் மாதத்திலிருந்து உங்களுக்கு வந்து ஃபாரின் போறது, வெளிநாட்டு அமைப்பு, வெளிநாட்டுல போய் படிக்கிறது, முக்கியமா மாணவர்கள் வந்து உயர்கல்வி படிக்கிறது, ரிசர்ச் சம்பந்தமா படிக்கிறது, மருத்துவத்துறையில படிக்கிற அமைப்பெல்லாம் வந்து நடக்க போகுதுங்க. அதுக்கான முதல் படியாக இந்த விசா ப்ராசஸ், பாஸ்போர்ட் ப்ராசஸ், அந்த என்கொயரி ப்ராசஸ் எல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு சக்சஸ் ஆக முடியும். போட்டித் தேர்வில் எழுதுறது, எக்ஸாம்ஸ், இதெல்லாம் வந்து இப்ப யாரெல்லாம் எழுதுறீங்களோ அவங்களுக்கு வந்து நீங்க நினைத்தபடி மதிப்பெண்கள் பெற்று அதிக வளர்ச்சி பெறக்கூடிய மாதமாக மே மாதம் இருக்கும். மொத்தத்தில் இந்த மே மாதம் சிம்ம ராசிக்கு பிரகாசமாக இருக்க போதுங்க. தொழில் வளம் மேம்படும். பாக்யாதிபதி சொல்லக்கூடிய சூரியன், உங்க ராசிநாதன், 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார். செவ்வாயும், அதாவது பாக்யாதிபதியாக செவ்வாயும் 9ஆம் இடத்தில் வருகிறார். சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை, குருவோடு இணைகிறார் சுக்கிரன். இந்த கிரக நிலையின் அடிப்படையில் காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, அதிக லாபங்கள், சிம்ம ராசிக்காரர்கள் வந்து சிறிய முதலீடுகள் எது பண்ணியிருந்தாலும் அதிக லாபங்கள் உங்களை தேடி வரும். கன்னிராசி நேயர்களே, இந்த மே மாதத்தில் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் இணைவுங்க. அதாவது தேவகுரு அசுரகுரு இணைவு இந்த மே மாதத்தில் உங்களுக்கு புதிய மாற்றங்கள், முன்னேற்றங்கள், முக்கியமா தொழில இருக்கிறவங்க, காதல்ல இருக்கிறவங்க, திருமண வாழ்க்கை, திருமண தடைகள்லாம் நீங்க இவ்வளவு நாளா வந்து உங்களோட
8ஆம் இடத்தில், அதாவது 8ஆம் இடத்தில் சூரியனும் இருந்து சில வாய்ப்புகள் முன்னேற்றங்கள் கொடுத்திருந்தாலும் அவர் 9ஆம் இடத்தில் மாறுறாரு. அதாவது உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் சூரியன் மாறுறாருங்க மே மாதத்து. சனியுடன் இருந்த செவ்வாய் சில தடைகள், சங்கடங்கள், உங்கள் முன்னேற்றத்தில் ஒரு சிறு பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்து வந்த செவ்வாயும் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு, பொருளாதாரம் நிலையில ஆட்சி பெற்று நிற்கிறார். அதாவது செவ்வாய் மேஷ ராசியில் 8ஆம் இடத்தில் அவரோட சொந்த வீடு மேஷத்தில் ஆட்சி பெறும்போது உங்களுக்கு, அதாவது கன்னி ராசிக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, அதாவது திடீர் வேலை மாற்றம், தொழில் மாற்றம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், ஜாக்பாட் மாதமாகவே இந்த மாதம் இருக்க போதுங்க. ஏன்னா விபரீத ராஜயோகம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 8ஆம் இடத்து அதிபதி ஆட்சி பெற்று சூரியனோட இணையும் போது உங்களுக்கு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள், குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், திருமண தடைகள் எல்லாமே ஒரு புதிய மாற்றமாக இருக்க போதுங்க. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரனும் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் குருவோட இணைகிறார். அதாவது குரு சுக்கிரன் இணைவு உங்களோட தொழில் ஸ்தானத்தில் இணையும் பொழுது, அது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசிநாதனும் சுக்கிரனும் 2ஆம் இடத்து தனக்காரனும் பரிவர்த்தனை பெறாங்க இந்த மாதத்துல. அதாவது ரிஷப வீட்டுல புதனும் மிதன ராசியில சுக்கிரனும் இருக்கும்போது இது பரிவர்த்தனை யோகம். சோ இந்த பரிவர்த்தனை யோகம் போது உங்க ராசிநாதன் பலம் பெறுகிறார், உங்களோட 10ஆம் இடத்து அதிபதியும் பலம் பெறும்போது உங்களுக்கு இப்போ நிரந்தர வேலை உங்களுக்கு வருங்க. ஏன்னா இவ்வளவு நாளா ஏதோ வேலைக்கு போறேங்க, ஆனா மாத்தி மாத்தி பிசினஸ் மாத்திக்கிட்டே இருக்குங்க, ஒரு வேலை நிரந்தரமா இல்லைங்க அப்படின்ற யோசனையில இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் தொழில் கன்ஃபர்மேஷன், வேலை கன்ஃபர்மேஷன், அதாவது இவ்வளவு நாளா ப்ரொபோஷன் பீரியட்ல இருந்தவங்க, அதாவது இந்த வேலை இல்லைன்னா நம்ம எங்கேயா போய் லாக் ஆயிடுவோமோ, வேற வேலை கிடைக்காதுன்ற மாதிரிலாம் பணி நிரந்தர தன்மை இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஏன்னா பரிவர்த்தனை யோகத்தோடு குருவுடன் இணையும் சுக்கிரன் உங்களுக்கு தொழிலில் மாற்றங்கள், அறிவு சார்ந்த விஷயங்களில், அதாவது கல்வித்துறையில இருக்கிறவங்க, டீச்சர்ஸ் மற்றும் லீகல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, அதே மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்ட், இந்த துறையில இருக்கிறவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா கௌரவ பொறுப்பு, பதவி உயர்வு, உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். இந்த பதவி நிரந்தரம், அதாவது இந்த பதவியும் நிரந்தரம் வரும், அந்த பணியும் நிரந்தரம் வரும், பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்படும், முன்னேற்றம் காணப்படும். அதுதான். ஏன்னா தனாதிபதி 10ஆம் இடத்தில் குருவோட தனக்காரனோட இணையும் பொழுது உங்களுக்கு எதிர்பாராத தனவரவு இந்த மாதம் காத்துக்கிட்டு இருக்குங்க. முக்கியமா குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை மாறும், உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் மாற்றம் ஏற்படும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி கோவில், பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வெள்ளை நிற ஆடை அணிந்து இல்லைன்னா வெள்ளை நிற பூ கொடுத்து நீங்க அர்ச்சனை பண்ணுங்க. இந்த மே மாதம் உங்களுக்கு புதிய மாற்றம், புதிய தொழில் வளர்ச்சி, முன்னேற்றங்கள் இருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களோட தாய் தந்தையாரின் தேகாரிக்கு மேம்படும், தந்தையாரின் சொத்துக்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாற்றம் ஏற்படும், இளைய சகோதரின் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு சாதகமாக மாற்றம் தங்கை சகோதரர் கூட, இளைய சகோதரர் கூட சிறு வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், சொத்து தகராறு, இந்த மாதிரி பூர்வீக சொத்து தகராறு எல்லாம் இருந்தது பாத்தீங்களா, இதெல்லாம் பிரச்சனைகள் தீர்ந்து இந்த மாதம் உங்களுக்கு நீங்க நினைத்ததெல்லாம் நடக்கும், நல்லதே நடக்கும் என்ற மனநிலையில நீங்க மாறுவீங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் தனாதிபதியோடு 10ஆம் இடத்தில் பலம் புரிந்து இருக்கும் போது நீங்க எடுத்து வைக்கிற அனைத்து திட்டங்கள், முயற்சிகள், வேலை, தொழில், சிந்தனை, அதாவது வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அமையும், இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அமையும், புதிய வண்டி வாகனம் வாங்குறது அமைப்பு இருக்கு, தொழிலை டெவலப் பண்ற அமைப்பு இருக்கு, இன்னொரு 2-3 பிரான்ச் ஓபன் பண்ற அமைப்பு இருக்கு, புதிய திட்டங்கள் அனைத்தும் சக்சஸை நோக்கி போகும். இந்த மே மாதம் உங்களுக்கு அனைத்து மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கொடுக்கிற மாதமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் பலம் புரிந்து ஆட்சி பெற்று இருக்கும் போது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, ஜாக்பாட், திடீர் பணவரவு எல்லாம் உங்களுக்கு அமைய பெறுவீர்கள். துலாம் ராசி நேயர்களே, இந்த மே மாதம் உங்களோட ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்தில், அதாவது பாக்கிய ஸ்தானத்தில் துலாம் ராசிக்கு குரு உங்க ராசிநாதன் நினைவு, அதாவது சுக்கிரனும் குரு பகவானும் உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் இணைகிறாருங்க. இதனால என்னங்க, உங்களுக்கு எதிர்பாராத மாற்றங்கள், முன்னேற்றங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள் இந்த மாதம். ஆல்ரெடி சித்திர மாதம் சூரிய பகவான் மாற்றம் ஏற்படும் போதே உங்களுக்கு மாற்றங்கள் எல்லாம் ஆரம்பிச்சிச்சு. படிப்படியா சிறு சிறு முன்னேற்றங்கள், தொழில் மாற்றம், வேலையில ஒரு நிரந்தரத்தன்மை, சிறு சிறு மகிழ்ச்சியான சூழ்நிலை எல்லாம் நடந்துகிட்டே வரும். இந்த மே மாதத்தில் அதற்கு அச்சாரமாக உங்களுக்கு அது நிரந்தரத்தன்மை பெற்று உங்க வாழ்க்கையில் ஒளி வீசும் மாதமாக மே மாதம் இருக்க போதுங்க. ஏன்னா தேவகுரு அசரகுரு இணையும்
9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் உங்களுக்கு அனைத்து பாக்கியங்களும் இந்த மாதம் காத்துக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாயும் இந்த மாதம் உங்களுக்கு 7ஆம் இடத்தில், அதாவது உங்களோட சமூகம், உங்களோட நட்பு, உங்களோட பார்ட்னர்ஷிப்பு, உங்களோட அதாவது உறவு நிலை, தொழில் என அனைத்து இடங்களையும் குறிக்கக்கூடிய 7ஆம் இடத்தில் வலிமை பெற்று பலம் பொருந்தி ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் பெற்று மிகவும் பலம் பொருந்தி செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது வெற்றி பெறும், அதுவும் இல்லாம வளர்ச்சி பெறும், நிரந்தர வருமானத்தை நோக்கி செல்லுங்க. ஏன்னா இவ்வளவு நாளா நீங்க ஒரு சிறிய முதலீடு பண்ணிருப்பீங்க, ஏதாவது ஒரு பண்ணா ஒரு 2 மாசத்துல ஒரு டெவலப் ஆகும், ஏதாவது ஒரு முன்னேற்றம் காணப்படும், ஒரு 6 மாசத்துல ஒரு டேர்ன் ஓவர் கிடைக்கும், ஒரு 1 இயர்ல ஒரு டேர்ன் ஓவர் கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் நீங்க முயற்சி பண்ணது எல்லாமே சிறு சிறு லாபங்களை கொடுத்திருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம், எதிர்பார்த்த வெற்றி, எதிர்பார்த்த ஒரு திட்டம், அதாவது இது பண்ணிருந்தா இவ்வளவு கிடைக்கும்ன்ற ஒரு பிளான் பண்ணிருப்பீங்க பாத்தீங்களா, அது கிடைக்காமயே அதுல ஒரு தொய்வு தன்மை, அதில் ஒரு தாமதம், அதில் ஒரு சங்கடங்கள்லாம் இருந்து அப்படியே ஒரு கண்டினியூஸா நீங்க பண்ணிட்டே இருந்ததை இந்த மாதத்திலிருந்து, மே மாதத்திலிருந்து நீங்க எதிர்பார்த்த, நீங்க நினைத்த அனைத்து திட்டங்களும் வெற்றி, அதனோட அதிகமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் இருக்க போதுங்க. 7ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் அங்க சேர்றாங்க. சோ சூரியனும் புதனும் சேரும் போது புதாதித்ய யோகம் பெறுறீங்க. உங்களுக்கு ராசி அதிபதியான சுக்கிரன் மற்றும் புதன் பரிவர்த்தனை யோகம் பெற்று ஆட்சி பெற்ற நிலைமையில இருக்கிறாங்க. அதாவது உங்களோட 12ஆம் அதிபதியும் அங்க பரிவர்த்தனையோட ஆட்சி பெற்று இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த அனைத்து சகல வசதிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். சுக்கிரன் 9ஆம் இடத்தில் குருவோடு இணையும் போது எதிர்பாராத அதிர்ஷ்டம், 8ஆம் இடத்தில் புதன் இருக்கும் போது உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம், தனவரவு, பொருளாதாரம், தொலைதூர பிரயாணங்களில் முன்னேற்றம், அதாவது நீண்ட தூர பிரயாணங்களிலிருந்து நல்ல செய்தி வர்றது, வெளிநாட்டு மூலயமா உங்களுக்கு லாபம் படுறது, வெளிநாட்டு முதலீடு, அந்நிய அதாவது ஆன்லைன் ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட், புரோக்கிங், இந்த மாதிரி இந்த துறையில இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் லாபம் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். முக்கியமா மாணவர்கள் உயர்கல்வி படிக்கிறதுக்கு வெளிநாடு போறது, பாஸ்போர்ட் விசாக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு சாதகமாக அமைந்து, ஏன்னா அடுத்த மாதம் ஜூன் மாதம் குரு பகவான், அதாவது உங்களுக்கு 3க்கு அதிபதி 6க்கு அதிபதி, அதாவது தொழில்காரகரான குரு பகவான் உச்சம் பெற்று வலிமை பெற்று 12 வருடங்களுக்கு இருப்பு ஜூன் மாதம் அவரோட கடக வீட்டில் உச்சம் பெற்று அவர் பெயர்ச்சி அடையும் போது அதற்கு முன்பதாகவே அதுக்குண்டான வேலையையும், அதுக்குண்டான அடித்தளத்தையும், அதுக்குண்டான பேஸ்மெண்ட்டையும் போடக்கூடிய மாதம் தான் மே மாதம். அதனால்தான் இங்க துலாம் ராசிக்காரர்கள் ஜூன் மாதத்திலிருந்து உச்சக்கட்ட நிலைமைக்கு போறீங்க. ஆனா அதற்கு முன்னாடி அதுக்குண்டான செயல் திட்டங்கள், செயல்பாடுகள், அதுக்கு என்னென்ன வேலைலாம் செய்யணுமோ, இப்போ ஒரு லோன் வாங்கணும்னா அப்ளிகேஷன் பண்ணணும், ஒரு வீடு கட்டணும்னா ஒருத்தர் போய் பார்க்கணும், என்னங்க பிளானிங் பண்ணணும். ஸோ உங்களோட வளர்ச்சிக்கு, உங்களோட முன்னேற்றத்திற்கு நீங்க அடுத்த ஒரு 10 வருடங்களில் ஒரு கோடீஸ்வர அந்தஸ்து பெற்று ஒரு முதலாளித்துவம், ஒரு தொழில் அதிபராக மாறக்கூடிய அமைப்பு இருக்கும் பட்சத்தில் இந்த மாதம், மே மாதம் அதுக்குண்டான அடித்தளத்தை போடக்கூடிய மாதமா இருக்கும். ஏன்னா அடுத்த 10 வருடத்தில் நீங்க தாங்க முதலாளி, நீங்க தாங்க தொழிலதிபர், நீங்க ஒரு 20 பேர், 100 பேர், 500 பேருக்கு ஒரு வேலை கொடுத்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு தொழிற்சாலையோ, பிரம்மாண்டமான ஒரு கம்பெனி, ஒரு எதுவா இருந்தாலுமே ஒரு பெரிய அளவுல ஒரு பெருசா ஒரு கம்பெனியை நிலைநிறுத்தி வெளிநாட்டிலையும் சரி, உள்ளூர்லயும் சரி, அதிக தொழிலாளிகள் போட்டு, எம்ப்ளாயிஸை போட்டு பிசினஸ் நடத்தக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கு. அதுக்கு அச்சாரமாக, அதுக்கு அடித்தளமாக இந்த மாதம் எல்லா அடிப்படை வசதிகள், அதுக்கு அந்த இதுல கவர்மெண்ட் இதுல சிட்ல அதாவது அந்த தொழிலுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது, அதுக்கு உண்டான அடிப்படை வசதிகள், அதுக்குண்டான அடிப்படை அடித்தளங்கள் எல்லாமே இந்த மாதத்தை செயல்படுத்தி அதை வெற்றிகரமாக செயல்படுத்தி முன்னேற்றம் அடைவீர்கள். ஏன்னா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் உங்களுக்கு அடுத்த ஒரு 10-15 வருடத்துக்கு என்னென்ன நீங்க யோசனை பிளானிங் வச்சிருக்கீங்களோ, உங்களோட கனவு திட்டம், கனவு ப்ராஜெக்ட், உங்களோட விஷன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, உங்களோட விஷனை செயல்படுத்தக்கூடிய அனைத்து முயற்சிகளையும், திட்டங்களையும் இந்த மாதத்தில் செயல்படுத்தி வெற்றிக்குரிய மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். மொத்தத்தில் இந்த மே மாதம் துலாம் ராசிக்கு அடித்தளம், பேஸ்மெண்ட் செயல்படுத்தி குரு பகவான் உச்சம் பெற்று அடுத்த மாதம் மாறும்போது அனைத்து சகல வசதிகளும் பெற்று தொழில் வளம், பொருளாதாரம், மாணவர்கள் படிப்பு, உயர்கல்வி, வெளிநாட்டுக்கு போறது என அனைத்து சகல வசதிகளும், அதுக்குண்டான தேவைகளும் பூர்த்தி அடையும் மாதமாக இந்த மாதம் இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, இந்த மே மாதம் உங்களுக்கு வளர்ச்சி அதிகமாக கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போதுங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் செவ்வாய்
சனியோட இருந்து சில சங்கடங்கள், தாமதங்கள், ஒரு முயற்சிகள்லாம் வந்து ஒரு மந்த நிலைமை, ஒரு உடல் நலத்தில் பிரச்சனை, கோளாறு இந்த மாதிரிலாம் ரொம்ப குழப்ப நிலையில இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த சித்திரை மாதத்திலிருந்தே வந்து விடிவு காலம் பொறந்துச்சுன்னு சொல்லாங்க. அதன் அடிப்படையில் மே மாதமா வந்து உங்க ராசிநாதன் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் அவரோட சொந்த வீடான மேஷ ராசியில் பலம் பொருந்தி ஆட்சி பெற்று இருக்க போறாருங்க. இதன் அடிப்படையில் நீங்க வேலையில அதிகபட்ச முன்னேற்றம், கௌரவ பொறுப்பு, பதவி உயர்வு, பொருளாதாரத்தில் மேம்படுறது, அதாவது முக்கியமா கவர்மெண்ட் துறையில இருக்கிறவங்க, போலீஸ் துறை, அதாவது யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, மிலிட்டரி, டாக்டர், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில இருக்கிறவங்கலாம் வந்து அங்கீகாரம், பதவி உயர்வு, ஒரு டிரான்ஸ்ஃபர், உங்களுக்கு எதிர்பார்த்த, அதாவது பூர்வீகத்தில் இல்லாம ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொந்த ஊருக்கு வர்றது, குடும்பத்தோட சேர்ந்து இருக்கிறது, போட்டிகள், பொறாமைகளா இருந்த உங்க மறைமுக எதிரிகள்லாம் விலகுவார்கள். முக்கியமா உடல் நலத்தில் பிரச்சனை, ஆரோக்கியத்தில் பிரச்சனை, மருத்துவ செலவுகள்லாம் மேம்படுத்தி மருத்துவ செலவுகள்லாம் பண்ணிட்டு இருந்த விருச்சிக ராசிக்கு இந்த மே மாதம், சித்திரை மாதத்திலே உங்களுக்கு விடிவே காலம் பிறந்துருச்சு. ஆனா இந்த மே மாதத்தில் அதை நீங்க கண்கூட பாப்பீங்க. மாற்றம் வருது, மாற்றம் வருதுன்னு சொல்றாங்களே தவிர ஒண்ணுமே வரலையேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மே மாதம் உங்களுக்கு அந்த மாற்றத்தை, அந்த முன்னேற்றத்தை, அந்த தொழில்ல கிடைக்கிற வருமானத்தை கண்கூடா நீங்க பாப்பீங்க. அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ஒரு பொறுப்பு, அங்கீகாரம், உங்களுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்து, இனிமே நீங்க இதை தாங்க பாத்துக்கணும், இனிமே உங்க பொறுப்புல விட்டுருங்க, இதை நடைமுறைப்படுத்துங்க, செயல்படுத்துங்க, அதுக்கப்புறம் உங்க கீழே ஒரு டீம், உங்களுக்கு கீழே ஒரு பல பேரை போட்டு இதை இந்த டிபார்ட்மெண்ட்டே நீங்க பாத்துங்கன்ற மாதிரி எல்லாம் கொடுத்துருவாங்க. முக்கியமா அரசியல் இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் இருக்கிறவங்க எல்லாம் இப்ப எலெக்ஷன்லாம் நடக்குது, உங்களுக்குன்னு ஒரு கௌரவ பொறுப்பு, அந்தஸ்து, ஒரு பதவி கொடுத்து இந்த தொகுதியை நீங்க பாத்துங்க, இந்த வார்டை நீங்க பாத்துங்க, இந்த செக்மெண்ட்டை நீங்க பாத்துங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்ப உங்க பேச்சுக்கு, உங்க வாக்குக்கு பலன் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான், குரு அசுர குரு எனக்கூடிய சுக்கிரனும், தேவகுரு எனக்கூடிய குரு பகவானும் 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று பலம் பொருந்தி இருக்கிறாங்க. சரிங்களா? அதாவது உங்களுக்கு 12ஆம் அதிபதி சுக்கிரன், 7க்கு அதிபதி சுக்கிரன், உங்களுக்கு 8ஆம் இடத்தில் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து சகல வசதிகளும் கொடுக்கக்கூடிய இடம் 8ஆம் இடம். அதாவது நீங்க எதிர்பாராத அனைத்து சந்தோஷத்துகளையும் கொடுக்க இடம் 8ஆம் இடம். அந்த இடத்துல 2 முழு சுபர்கள், அதாவது சுக்கிரனும் குருவும் 2 முழு சுபர் கிரகங்கள் 8ஆம் இடத்தில் பலம் பொருந்தி ஆட்சி பெற்று இருக்கும் பட்சத்தில், அதாவது புதனும் சுக்கிரனும் வந்து பரிவர்த்தனை வேற இதுல, அதனால நினைத்த காரியம், நினைத்த செயல்கள், எதிர்பாராத அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, அதாவது உயில் மூலியமா சொத்து வர்றது, நீங்க எதிர்பாராம நிறைய ஒரு 15 வருஷம் 20 வருஷம் வந்து ஒரு லீகல் கேஸ்ல இருந்து, சட்ட சிக்கல்ல இருந்து உங்க சொத்து வராதுன்னு நினைச்சிருப்பீங்க பாத்தீங்களா, ஒரு வாக்குவாதத்திலேயே இருக்கும், எதிர் ஆப்போசிட் பார்ட்டிக்கு போயிடும்ன்ற மாதிரிலாம் இருந்தது பாத்தீங்களா, அதெல்லாம் சாதகமா அமைந்து உங்க சொத்து, அதாவது 15 20 வருஷமா உங்களுக்கு வராது, வாய்தான்னு ஒரு சட்ட சிக்கல்ல இருந்த உங்களோட பூர்வீக சொத்து, இதெல்லாம் உங்களுக்கு வரத்துக்கான அமைப்பு இந்த மாதம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் வந்து உங்களுக்கு 2க்கு அதிபதி குரு பகவான் ஜூன் மாசம் உச்சம் பெற்று பெயர்ச்சி அடையும் பட்சத்தில், அதுக்கு அடித்தளமாக இந்த மாதத்தில் அனைத்து சகல வசதிகள், அதாவது திருமணம் அமைப்பு, காதல் சக்சஸ் பண்றது, குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், அதாவது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், அதாவது காது குத்துறது, பேரம்பேத்திக்கு வந்து மொட்டை அடிச்சு இது பண்றது, இல்லைன்னா உங்க தாய் தந்தையாருக்கு வந்து அந்த சதாபிஷேகம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, 60ஆம் கல்யாணம், இது பண்றது, இந்த எல்லா அமைப்புகளும் இந்த மாதம் நடைபெறும். அதாவது உங்க ராசிநாதன் செவ்வாய் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் பலம் பொருந்தி ஆட்சி பெற்று இருக்கும் இந்த மே மாதத்தில் உங்களுக்கு அனைத்து மாற்றங்கள், அதாவது பழைய கடன் எல்லாம் முக்கியமா தீர்ப்பீங்க, புதிய கடன் வாங்குவீங்க, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வீடை வந்து மாற்றம் அமைப்பது, டெக்கரேஷன் பண்றது, சிறு சிறு செலவுகள் இருந்தால் அதை மாத்துறது என அனைத்து சுப காரியங்கள், செலவுகள், பூர்வீக சொத்து, காதல் வாழ்க்கை, குடும்பத்தில் இன்பம், வீட்டுல வந்து சுபகாரியங்கள் பண்றது, இடத்துக்கு பூமி பூஜை போடுறது, புதிய நிலம் வாங்குறது, வீட்டு ஆல்டர்னேட் பண்றது என அனைத்து சகல வசதிகள், முன்னேற்றங்கள், லாபங்கள், தொழில வருமானம், பதவி உயர்வு, முன்னேற்றம் என அனைத்து யோகங்களும் பெறக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் இருக்க போகுதுங்க. தனுஷ ராசி நேயர்களே, இந்த மே மாதத்தில் உங்களுக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று பலம் பொருந்தி இருக்கும் இந்த மே மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்குங்க. உங்க வீட்டு கதவு, அதாவது உங்களுக்கு இது இவ்வளவு நாளா இருந்து வந்த தடைகள், சங்கடங்கள், குழப்பங்கள், அதாவது உடல்நல பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் பொறுக்கக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் இருக்க போதுங்க. ஏன்னா
தனுஷு ராசியின் 5ஆம் அதிபதி செவ்வாய் இவ்வளவு நாளாக சனீஸ்வரனோட ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனியில கஷ்டப்பட்டு ரொம்ப பிரச்சனையில இருக்கும். உடல்நல பிரச்சனை, அம்மாவின் பிரச்சனை, தாயாரின் தேகாரோக்கியத்தில் பிரச்சனை என பல சங்கடங்கள், கணவன் மனைவி பிரச்சனை, வேலை செய்யும் இடத்தில் அதிக பலு, வேலை செய்யற இடத்துல மன உளைச்சல் குழம்பிக் கொண்டிருந்த தனுஷு ராசி நேயர்களுக்கு இந்த மே மாதம் சிறப்பு மிக்க மாதமாக இருக்க போகுது. 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் புரிந்து இருக்கும் இந்த மாதத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்டம், தனவரவு, பதவி உயர்வு, பொருளாதாரத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுதுங்க. ஏன்னா உழைப்புக்கு பேர் போன தனுசு ராசிகர்கள் உழைப்புக்கு ஏற்ற வருமானம், அந்த ஒரு அங்கீகாரம், ஒரு அவப்பெயர், அதாவது வேலை பணி சுமையெல்லாம் சிக்கிக்கொண்டு ஒரு மனக்குழப்பத்தில் இருந்து வந்த தனுசு ராசிக்கு இந்த மே மாதம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக மாறப்போகுதுங்க. ஏன்னா 5ஆம் இடத்தில் செவ்வாய், அதாவது 12ஆம் அதிபதி, அவர் தான் உங்களுக்கு 12க்கு அதிபதி. ஸோ உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து குலதெய்வம் மூலயமா உங்களுக்கு அனுகிரகம், குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படும். குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு நீங்க முயற்சி பண்ணுவீங்க. குழந்தைகள் சுபகாரியங்கள் பண்றது, வீட்டில் சுபகாரியங்கள் நடத்துறது, பூர்வ புண்ணியஸ்தானம் இப்ப ஆக்டிவேட் ஆகுதுங்க. அதனால நீண்ட நாளா இருந்து வந்த பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனை, சங்கடங்கள், ஏன்னா 9ஆம் அதிபதி சூரியனும் இருக்காரு. அதனால தந்தை வழி இருந்த பிரச்சனைகள், அதாவது மூத்த சகோதரர்கள், உங்களோட தந்தை வழி, அதாவது உங்க பங்காளிகள், சந்தம்பிகள், பங்காளிகள் இருந்து வந்த சட்ட சிக்கல்கள், சொத்து பிரச்சனைகள், இந்த தடைகள்லாம் நீக்கி உங்களுக்கு சாதகமாகவும், உங்களுக்கு இனிமே பணவரவு, அதாவது திடீர் பணவரவு ஸ்தானமும் 5ஆம் இடம் தான். அதனால எதிர்பாராத பணவரவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் புதன் பகவானும் அங்க வந்துடுறாரு. 5ஆம் இடத்துல புதன் பகவான் தான் இருக்கிறாரு. அங்க 6ஆம் இடத்துல அவர் பெயர்ச்சி அடைகிறாரு. ஸோ 6ஆம் இடத்துல புதன் பகவான் பலம் பொருந்தி உங்களுக்கு வேலை, அதாவது வேலை, அந்த மாதிரி கடன் பிரச்சனை, இந்த மாதிரி நோய், இந்த மாதிரி பிரச்சனை இடம் தான் 6ஆம் இடம். அந்த இடத்துல புதன் பகவான் மாற்றம் பெறும்போது உங்களுக்கு வேலையில் மாற்றம், இடமாற்றம், வெளிநாடு போறது, இந்த அமைப்பெல்லாம் இருக்கு. ஏன்னா சுக்கிரனும் குரு பகவானோட பெயர்ச்சி அடைகிறார். அதாவது உங்களுக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் அங்கதான் இருக்கிறாரு. அதாவது குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கும் இந்த மாதத்தில் சுக்கிரன், அதாவது தேவகுரு அங்க இருக்காரு. அசுரகுரு சுக்கிரனும் அங்க குரு பகவானோட சேரும் பட்சத்தில் வெளிநாட்டு பிரயாணம், வெளிநாட்டுக்கு போறது, வெளிநாட்டு மூலியமா படிக்கிறது, அதாவது மாணவர்களா இருந்தா வெளிநாட்டுக்கு படிப்பு மூலியமா படிக்கிறது, விசா, இந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்பான ஆதாயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். அதாவது வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலயமாவும், வெளிநாட்டு தொடர்புகள் மூலயமாவும், அதாவது நீண்ட தூர பிரயாணங்கள் மூலமா உங்களுக்கு பணவரவு, பொருளாதார வசதி, கௌரவம், தொழில் வளம் மேம்படுங்க. அதாவது மாணவர்கள் ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டு காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு சாதகமான உயர் மதிப்பெண்கள் எல்லாம் கிடைக்க வேண்டிய அமைப்புகள் எல்லாம் இந்த மாதத்தில் இருக்குங்க. அதாவது உங்களுக்கு ரிசல்ட் பாசிட்டிவா வரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா அர்த்தாஷ்டம சனியா 4ல சனி செவ்வாய் இருந்து உங்களுக்கு பல சங்கடங்கள், சச்சரவுகள் கொடுத்திருந்த நிலையை மாற்றி மே மாதம் உங்களுக்கு ஒரு புதிய மாதமாக மாற்றக்கூடிய மாதமாக இருக்கு போது 10ஆம் இடத்து அதிபதி புதனும் அங்கு வலுப்பெற்று இருக்கும் போது சுக்கிரன் குரு பகவான் சேரும் பட்சத்தில் உங்களுக்கு சகல வசதிகளும் செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் போது 6ஆம் இடத்தில் 10க்கு அதிபதி, அதாவது புதன் பகவானும் 6ஆம் இடத்தில் வரும் ரிஷப வீட்டில் வரும்போது உங்களுக்கு வேலையில நிரந்தரத்தன்மை, பணிச்சுமை எல்லாம் மாற்றம் ஏற்பட்டு நிரந்தர வேலை, அதாவது இவ்வளவு நாள் டெம்பரவரியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு 2-3 வருஷமா இன்னும் பெர்மனன்ட் பண்ணல, அதாவது அரசு துறையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்மனண்டா ஆகிற அமைப்பு, நிரந்தர வேலைத்தன்மை கொடுக்கிற அமைப்பு இந்த மாதம் இருக்குங்க. ஏன்னா 10க்கு அதிபதி ரிஷப வீட்டில் பரிவர்த்தனை, அதாவது சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை பண்றாங்க. ஏன்னா சுக்கிர பகவானும் மிதுன வீட்டுக்கு போயிடுறாரு. ஸோ புதன் பகவான் 6ஆம் இடத்துல ரிஷப வீட்டில் இருக்கும்போது புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை உங்களுக்கு அனைத்து சகல வசதிகள், அதாவது நீண்ட நாளா திருமணம் தடைகள் நீங்கிறது, காதல் வாழ்க்கை கைகூடுறது, கணவன் இடையே இருந்த பிரச்சனை தீர்ந்து, உடல் நலத்தில், அதாவது தேக ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு அதாவது சுப செலவுகள் உண்டாகிறது, சுப செலவுகளுக்காக கடன் வாங்குறது. முக்கியமா இந்த மாதத்தில் உங்களுக்கு வேலை நிமித்தமாகவும், தொழில் நிமித்தமாகவும் வெளிநாடு போறது, மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறது, அதாவது உயர்கல்விக்கு சீட்டு கிடைக்கிறது, இந்த அமைப்புகள்லாம் இருக்கு. நீண்ட நாளா இருந்து வந்த கணவனுடைய பிரச்சனைகள் தீர்றது, பணவரவு அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். 5ஆம் இடம் செவ்வா 5ஆம் இடத்தில் பலம் புரிந்து ஆட்சி பெற்று சூரியனோடு இருக்கும்போது பூர்வ புண்ணியஸ்தானம் உங்களுக்கு பலம் போறதுனால பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனை, குலதெய்வத்தின் மூலியமா அருள் கிடைக்கிறது, எல்லாமே உங்களுக்கு புதிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. வேழக்கிழமை
தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு, அதாவது குரு பகவான் கோயிலுக்கு எங்க பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு மஞ்சள் நிற ஆடை அணிந்து போயிட்டு வாங்க. மஞ்சள் நிற பூக்கள் கொடுத்து அபிஷேகம் அர்ச்சனை பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி கோயில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு, அதாவது வெள்ளை பூவை கொடுத்து அபிஷேகம் பண்ணுங்க. நெய் விளக்கு போடுங்க. உங்களுக்கு இந்த மாதம் அனைத்த சகல வசதிகளும் மகாலட்சுமி யோகம் பெற்று புதிய வாழ்க்கைக்கு போகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். தனுசு ராசிக்கு இந்த மாதம் காதல், கல்யாணம், இடமாற்றம், தொழில், வேலை, முன்னேற்றம், குழந்தைகளின் படிப்பு என அனைத்து சகல வசதிகள் பெற்று நலமுட வாழ்வீர்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மே மாதத்தில் செவ்வாய் பகவான், அதாவது உங்க ராசியில் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் மேஷ ராசியில் பலம் புரிந்து ஆட்சி பெற்று மூல திரிகோணம் பெறுகிறாருங்க. அதனால உங்களுக்கு 4ஆம் இடத்தில் பலம் புரிந்து செவ்வாய் வரும்பொழுது உங்களுக்கு இந்த மாதம் வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, இடமாற்றம், அதாவது வீட்டில் இருந்த சில பிரச்சனைகள்லாம் மாற்றி அமைக்கிறது, புதிய வீடு வாங்குற அமைப்பு, வீட்டுக்காக கடன் வாங்குற அமைப்பு, இடம் ஏதாவது வாங்கணும்னா பேசிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் இந்த மாசம் முடிகிற அமைப்பு இருக்குங்க. ஏன்னா 4ஆம் இடம் என்றது உங்களோட சுகஸ்தானம், உங்களோட அனைத்து சுகங்களையும் அனுபவிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல செவ்வாய் பகவான் பலம் பொருந்தி ஆட்சி பெற்று அவரோட மூல திரிகோண வீடும் அதுதான், மேஷ ராசியில தான். ஸோ இனிமே தாங்க உங்க வாழ்க்கையில வந்து ஒரு மாற்றமே ஆரம்பிக்க போகுதுங்க. ஏன்னா இவ்வளவு நாளும் மாற்றங்கள் வந்து சிறு முன்னேற்றங்கள் கொடுத்திருந்தாலும் நல்ல ஒரு உங்க முகமலர்ச்சி, உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஏன்னா ஒரு 3-4 மாசமாகவே சிறு பிரச்சனைகள் கொடுத்து சிறு சந்தோஷங்கள், அதுல ஒரு பலன்லாம் நீங்க அனுபவிச்சு வந்தாலும் இந்த மே மாதத்தில் முழுமையான பலன், முழுமையான சந்தோஷம், முழுமையான ஒரு மகிழ்ச்சியான மாதமாக இந்த மே மாதம் இருக்க போகுதுங்க. ஏன்னா செவ்வாயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்தில் சனீஸ்வரன் இருந்து முயற்சிகள், நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலுமே வந்து அது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் இல்லாம, நல்ல ஒரு உங்களுக்கு வந்து சாதகமா இல்லாம ஒரு தட்டி போறது வந்து ஒரு நெகட்டிவாவே முடியுது. நீங்க ஒரு 100% எஃபர்ட் போட்டிருப்பீங்க, இது முடிஞ்சிடும், இது முடிஞ்சா நம்மளுக்கு ஒரு ஜாக் பாட்டுங்க, இது முடிஞ்சா நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை மாறும் என்று ஒரு பல முயற்சிகள் எல்லாம் வந்து ஒரு தடைகளாகவும் சங்கடங்களாகவும் மாற்றி ஒரு அதுக்கு சிறு அதாவது நீங்க எதிர்பார்த்த லாபம் ஒரு பெருசா இருக்கும், அதுல ஒரு 10% தான் வந்திருக்கும். சரி பரவாயில்ல, அடுத்த மாசம் ட்ரை பண்ணுவோம், அடுத்த மாசம் ட்ரை பண்ணுவோன்ட்டு இது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மாற்றி அமைச்சு ஒரு பொருளாதார நிலையை உயர்த்தி இருந்தாலும் இந்த மே மாதம் உங்களுக்கு முழுமையான லாபங்கள் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுதுங்க. ஏன்னா 11க்கு அதிபதி விருச்சிக ராசியிலே அவர் தான் ஆட்சி பெறாரு செவ்வாய். அவரு உங்களுக்கு 4ஆம் இடத்தில் பலம் பொருந்தி மூல திரிகோண வீட்டில் இருக்கும் போது அனைத்து லாபங்கள், முழுமையான லாபங்கள் வரக்கூடிய மாதமாக மகர ராசிக்கு இருக்கு. ஏன்னா வேலையில இருக்கிறவங்களும் சரி, தொழில இருக்கிறவங்களும் சரி, உழைப்புக்கு, அதாவது எந்த வேலை கொடுத்தா செஞ்சாலும் வந்து ஒரு முழு மனதோடும் அர்ப்பணிப்போடும் காலம் தாமதம் பார்க்காம ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஒரு 2 நாள் கூட டிராவல் பண்ணி ஒர்க் பண்ற ஒரு குணாதிசயம் ஒரு ராசினா அது மகர ராசி தான். ஏன்னா சனியோட ஆதிக்கம், அதுவும் இல்லாம செவ்வாய் வந்து உச்சம் பெறக்கூடிய ராசி மகர ராசி. அதாவது உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை, உழைப்புக்கு ஒரு பதவி உயர்வு இல்லை, ஒரு வருமானம் இல்லைன்னு ஒரு மன குழப்பத்துல புலம்பி இருந்த மகர ராசிக்கு இந்த மே மாதம் மகிழ்ச்சி பொங்கும் மாதமாக இருக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று பலம் புரிந்து இருக்கிறாரு, அவர் தாங்க லாபாதிபதி. அதனால உங்களுக்கு இனிமே இந்த மாதம் நீங்க எந்த முயற்சி பண்ணீங்களோ முழுமையான லாபம், முழுமையான என்னன்னாங்க நீங்க 100% எஃபர்ட் போடுறீங்கன்னா 150, அதாவது 150%, 200%க்கான வருமானம், பொருளாதார வசதி எல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுதுங்க. ஏன்னா இந்த மாதத்துல என்ன எல்லா கிரகமே அந்தந்த வீட்டுல ஆட்சி உச்சம் பெற்று பலம் பொருந்து இருக்க போறாங்க. ஏன்னா சூரிய பகவானும் அங்கதான் உச்சம் பெற்று இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி, சரிங்களா? அவரும் வந்து உங்களுக்கு ரிஷபராசியில் பலம் பெற்று இருக்கிறார். அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாகியம், அப்பா வழி உறவு, அப்பா வழியில பிசினஸ் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா அதுல வந்து பொருளாதாரம் மாற்றம் ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும். முக்கியமா உங்க தந்தையின் பிசினஸ் எடுத்து நடத்துற மகர ராசிகருக்கெல்லாம் இந்த மாதத்திலிருந்து புதிய வெற்றி, புதிய மாற்றம். ஏன்னா ஒரு 3 மாசம் முன்னாடி 6 மாசம் முன்னாடி நீங்க பொறுப்பேற்றிருந்தீங்கன்னா இந்த மாதத்திலிருந்து ஒரு டர்ன் அரவுண்ட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? இப்ப பையன் வந்தான்ப்பா, அப்பா மாதிரியே சூப்பரா பிசினஸ் பண்றான்ப்பா, உங்க அப்பா ஒரு 2-3 பிரான்ச் வச்சிருக்காங்க, நீங்க ஒரு பிரான்ச் எடுத்து நான் எடுத்து பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு நீங்க ஏற்கனவே நடைமுறையில இருந்தீங்கன்னா இந்த மாதம் அது அபரிவிதமான வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, பணவரவு அதிகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. அது 9ஆம் அதிபதி புதனும் 5ஆம் இடத்தில் ரிஷப வீட்டில் உங்களுக்கு 5ஆம் இடத்தில்
பலம் பொருந்தி இருக்கிறாரு. அதாவது திடீர் பணவரவு வரக்கூடிய இடம். அதனால எதிர்பார்த்த பணவரவு, முக்கியமா நீங்க வந்து நீண்ட நாள ஆசைகள், உங்க கனவு திட்டங்கள், கனவு ப்ராஜெக்ட்னு சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, அது எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக இருக்க போகுது. முக்கியமா இடம் வாங்குறது, வீடு வாங்குறோம், எல்லாமே புதிய கார் வாங்குற அமைப்பெல்லாம் இந்த மாதம் இருக்குங்க. இல்லைன்னா பழைய காரை கூட நீங்க ஆல்டர்னேட் பண்ணி ஒரு ரிப்பேர் பண்ணி ஒரு டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய மாதமாக இருக்க போகுது. உங்களுக்கு 12க்கு அதிபதியான விரையாதிபதியோட குரு பகவானோட சுக்கிரன் இணையறாரு. அதாவது குரு சுக்கிரன் இணையும் பொழுது உங்களுக்கு வேலை நிரந்தரம், பதவி உயர்வு, அதாவது நீண்ட நாளா இருந்து வந்த ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனை, மனக்குழப்பங்கள், கணவன் மனைவியில இருந்த பிரச்சனைகள்லாம் தீருங்க. அதுதாங்க முக்கியம். ஏன்னா மகர ராசி நேயர்கள் வந்து அந்நியரோட உள்ள நுழைஞ்சதுனால கணவன் மனைவிய பிரச்சனை, கணவன் மனைவியில வந்து ஒரு ரொம்ப போராட்டம், ஒரு டைவர்ஸ் அளவுக்கு போற அளவுலாம் இருந்தது பாத்தீங்களா, அது எல்லாம் மாற்றம் ஏற்பட்டு கணவன் மனைவியுடைய அந்யோன்யம் ஏற்படும். உங்களோட புத்திசாலித்தனத்தினால், உங்களோட அறிவு கூர்மையால் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த திட்டங்கள், செயல்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை நோக்கி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். முக்கியமா தொழில், வேலை முன்னேற்றம், மாணவர்கள் படிப்பு என அனைத்து சகல வசதிகளும் பெறுவீர்கள். மகர ராசிக்காரர்களே, இந்த மாதம் நீங்க தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குரு பகவானை வேண்டுங்க. மஞ்சள் நிற ஆடை அணிந்து போயிட்டு வாங்க. மஞ்சள் நிற பூ அர்ச்சனை கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்க. நெய் விளக்கு போடுங்க. வேழக்கிழமை. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு, இல்லைன்னா பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வெள்ளை நிற பூக்கள் அணிவித்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த மாதம் செல்வம் செழிக்கும் மாதமாகவும், செல்வம் பெருகும் மாதமாகவும், அதாவது லட்சுமி கடாட்சம் பொருந்த மாதமாக இந்த மாதம் இருக்கும். முக்கியமா வந்து நீண்ட நாளா இருந்து வந்த கனவு திட்டங்கள், ப்ராஜெக்ட்னு சொல்லக்கூடிய வீடு வாங்குறதாலும், கார் வாங்குறதாலும், இடம் வாங்குற அமைப்பெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு பூர்த்தி அடையும். அதுக்கு உண்டான சைனிங் அத்தாரிட்டி, அதுக்கு உண்டான அக்ரிமெண்ட் போறது எல்லாமே இந்த மாதம் இருக்கும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறந்த மாதமாகவும், மகிழ்ச்சி புரிந்த மாதமாகவும், உங்க கனவுகளை தீர்த்து வைக்கும் மாதமாகவும், உங்க கனவு திட்டங்களை பூர்த்தி செய்யும் மாதமாகவும், உங்களுக்கு அனைத்து சந்தோஷங்களையும் சகல வசதிகளையும் கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மே மாதத்தில் உங்களுக்கு 10க்கு அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்தில், அதாவது மேஷ ராசியில் பலம் பொருந்தி ஆட்சி பெற்று மூல திரிகோணம் பெறுறாருங்க. ஏன்னா மேஷ ராசி அவரோட சொந்த வீடு செவ்வாய்க்கு, சரிங்களா? உங்களுக்கு 10க்கு அதிபதி. ஸோ இந்த மாதம் உங்க தகுதிக்கு ஏற்ப வேலை கிடைக்கும் மாதமாக இருக்கு. ஏதோ ஒரு வேலை பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு செலவு பார்க்கணுன்ற அமைப்பெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருந்த கும்பராசிக்கு இந்த மே மாதம் ஒரு விடிவு கால மாதமாக இருக்க போகுதுங்க. ஏன்னா 10ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் பலம் பொருந்தி ஆட்சி பெற்று இருக்கும் பட்சத்தில் நீங்க எடுத்திருந்த, அதாவது இவ்வளவு நாளா எடுத்திருந்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாவே அமையல. ஏன்னா சனீஸ்வரனோட செவ்வாய் வந்து இவ்வளவு நாளா இருந்து உங்களுக்கு நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாமே வந்து ஒரு தடைகளாகவும், சங்கடங்களும், ஒரு பிரச்சனையிலும் போய் மாட்டிக்கொண்டு, அதனால ஒரு பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, உயர் அதிகாரி கிட்டவெல்லாம் வந்து பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருந்த கும்பராசிக்கு இந்த மே மாதம் ஒரு விடிவு கால மாதமாக இருக்குங்க. ஏன்னா முக்கியமா உங்களுக்கு நினைச்சபடி வேலை அமைஞ்சாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை தீர்ந்துருங்க. அந்த அமைப்பு இந்த மே மாதம் இருக்க போதுங்க. ஏன்னா நீங்க நினைச்ச வேலை, நீங்க நினைச்ச ஒரு தொழில வந்து ஒரு லாபம் வருது, ஒரு புதிய ஆர்டர் வருது, புதிய முன்னேற்றம் எல்லாம் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் இருக்க போதுங்க. ஏன்னா உங்களுக்கு சூரியனோட செவ்வாய் வந்து அவரோட சொந்த வீட்டில் ஆட்சி பெறும் போது அவர் அனைத்து செல்வங்களும், அனைத்து சகல வசதிகளும் கொடுக்க தயாராகிடுவதுங்க. நீங்க முயற்சி மட்டும் பண்ணணும். ஏற்கனவே பண்ண முயற்சி எல்லாம் உங்களுக்கு பாதகமாகவே அமைந்தது. ஆனா இந்த மாதம் நீங்க ஏற்கனவே பண்ண முயற்சி எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்து, முக்கியமா தொழில் வேலையில வந்து நீங்க பண்ண முயற்சி எல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா அமைச்சு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுதுங்க. ஏன்னா 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் வந்து உங்க 4ஆம் இடத்தில், அதாவது ரிஷப ராசியில் வந்து புதனோட வந்துருவாரு. ஸோ புதன் பகவானும் அங்க வந்துருவாங்க. ஸோ புதன் பகவான் வந்து உங்களோட 8க்கு அதிபதி, அதுவும் இல்லாம வந்து 5க்கு அதிபதி. ஸோ உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, வேலையில வந்து உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது. நீங்க நீண்ட நாளா எதிர்பார்த்திருப்பீங்க, இதுக்கு வந்தா நம்மளுக்கு நல்லா இருக்கும், நம்ம இவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கோம், நம்மளுக்கு ஒரு அப்ரேசல், ஒரு ப்ரொமோஷன்ஸ், ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்குமா அப்படின்னு யோசனையில இருந்திருப்பீங்க. சரி, நமக்கு எங்க கொடுக்க போறாங்க, அதான் உயர் அதிகாரோட இன்னொருத்தர் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்காரு, உங்களோட சக ஊழியரே வந்து அவரோட கொஞ்சம் க்ளோஸா இருக்கும் பட்சத்தில் நமக்கு கிடைக்காது அப்படின்னு யோசனை இருந்த இந்த நிலைமையெல்லாம் போய் உங்களுக்கு தாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மெயில் வர்றது, ஒரு மெசேஜ் வர்றது, ஒரு இன்கிரிமெண்ட் வர்றது, இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு, திடீர் யோகம்லாம் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரனும், அதாவது தேவகுரு அசுரகுரு, சுக்கிரனும் குருவும் இணையும் போது
குலதெய்வ வழிபாடு மூலமா உங்களுக்கு நீங்க நினைத்த அனைத்து சகல வசதிகளும் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு இன்வெஸ்ட் பண்றது, குழந்தைகளுக்காக முதலீடு பண்றது, குழந்தைகளுக்கு சுப செலவுகள் பண்றது, குடும்பத்தில் இன்பமான சூழ்நிலை உண்டு பண்றது, சுப நிகழ்ச்சிகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடைபெறும். அதுக்குண்டான சுப கடன்கள் வாங்குறது அந்த அமைப்பெல்லாம் இருக்கும். அதுவும் இல்லாம கும்பராசிக்கு 7க்கு அதிபதி 4ஆம் இடத்துல வர்றது புதனோட இருக்கும்போது, அதாவது புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பண்றாங்க. அதனால தொலைதூர பிரயாணங்கள் மூலமா நீங்க வந்து வெற்றி அடைகிறது, அரசியல் இருக்கிறவங்க, பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க வந்து கௌரவ பொறுப்பு, பதவி உயர்வு கிடைக்கிறது. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறந்த மாதமாக இருக்கும். ஏன்னா கும்பராசிக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு குடும்பத்திலும் பிரச்சனை, கணவனுடைய பிரச்சனை எல்லாம் இருந்து பாத்தீங்களா, இது எல்லாமே உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டு ஒரு புதிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. முக்கியமா வந்து மாணவர்கள் வந்து உயர்கல்வி படிக்கிறது, தொழில் கல்வி படிக்கிறது, டாக்டருக்கு படிக்கிறது, இந்த மாதிரி ரிசர்ச் கைண்ட் ஆஃப் படிக்கலாம் முயற்சி பண்ணீங்கன்னா அது வந்து வெற்றி அடையும் மாதமாக இந்த மாதம் இருக்கும். அது உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். முக்கியமாக இந்த மாதத்தில் நீங்க வந்து குரு சுக்கிர நினைவு 5ஆம் இடத்தில் இருக்கும்போது தட்சிணாமூர்த்திக்கு வந்து ஒரு வெள்ளை மஞ்சள் நிற பூ கொடுத்து அபிஷேகம் பண்ணுங்க, அர்ச்சனை பண்ணுங்க. நீங்க வந்து ஒரு மஞ்சள் நிற ஆடை அணிந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி கோயில், பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வெள்ளை நிற பூ கொடுத்து வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு இன்னும் மேன்மை புரிந்த மாதமாக இருக்கும். மொத்தத்தில் மே மாதத்தில் கும்பராசிக்கு புதிய மாற்றம், தொழில் வளர்ச்சி, புதிய வேலை என அனைத்து சகலமும் பெற்று நலமுடன் வாழ்வீர்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மே மாதத்தில் உங்களுக்கு தனாதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் பலம் பொருந்தி ஆட்சி பெற்று மூல திரிகோணம் பெறாருங்க மேஷராசியில். சோ இவ்வளவு நாளா இருந்து வந்த பொருளாதார தடை, அதாவது உங்களுக்கு வர வேண்டிய பண வரவெல்லாம் வந்து தடைப்பட்டு ஒரு சிக்கல்களையும் ஒரு சங்கடத்திலையும் இருந்தீங்க. ஏன்னா ஜென்ம சனியா சனீஸ்வரன் உங்க கூடயேதான் இருக்காரு, உங்க ராசிலேயே இருக்காரு. இப்ப செவ்வாய் பகவான் தனாதிபதி அவர் கூட இருந்து உங்களுக்கு சில பிரச்சனைகள், ஒரு சங்கடங்கள், ஒரு குழப்பங்கள், திடீர் வந்து சிறு சிறு விபத்துகள், உடல்நல பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு உங்களை ஒரு குழப்பத்துல வச்சிருந்த இந்த செவ்வாய் உங்களுக்கு தனாதிபதி. அவர் தான் உங்களுக்கு 9வது அதிபதி, பாக்கியாதிபதி. இவரு உங்களுக்கு 2ஆம் இடத்தில் பலம் புரிந்து ஆட்சி பெற்று வரும்போது இனிமே உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஒளி வீசும் மாதமாக இந்த மாதம் இருக்க போதுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு சிறு சிறு முயற்சிகள்லாம் வந்து லாபத்தை கொடுத்தாலும் உங்களுக்கு முழுமையான லாபம், முழுமையான வெற்றி, முழுமையான வந்து ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. ஏன்னா ஜனாதிபதி 12ஆம் இடத்துல, அதாவது உங்க ராசியிலே இருந்து சனியோட இருந்து உங்களுக்கு பிரச்சனைகளையும் ஒரு சங்கடங்களையும் தொந்தரவுகளையும் கொடுத்து வந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் பலம் பொருந்தி இருக்கும் பொழுது உங்களுக்கு எதிர்பாராத பணவரவு, நீண்ட நாளா இருந்து வந்த பணப்பிரச்சனை, சிக்கல்கள் எல்லாம் மாறக்கூடிய மாதமாக இருக்க போதுங்க. ஏன்னா புதிய வாழ்க்கை மாறக்கூடிய மாதமாக இருக்கு. ஏன்னா அதுதான் வந்து உங்களோட குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். இனிமே உங்க வாக்குக்கு வந்து ஒரு மரியாதை, உங்க சொல்லுக்கு ஒரு மரியாதை, உங்களெல்லாம் வந்து மதிக்காம உங்களை வந்து அவமானப்படுத்திட்டு வந்த உங்க சமூகம், உங்க 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 குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் வந்து இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு புதிய மாற்றம், புதிய வாழ்க்கையை தொடங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. ஏன்னா மீனராசிக்காரர்கள் எப்பயுமே ஒரு புத்தி கூர்மை, ஏன்னா குருவின் ஆதிக்கம் கொண்ட மீனராசிகள் வந்து ஒரு புத்தி கூர்மை, ஒரு எது பண்ணாலும் ஒரு அறிவார்ந்த சிந்தனையும், இதுல என்ன ஒரு ஒரு ஃபாஸ்டா பண்ணாம அறிவு சார்ந்த சிந்தனையோட செயல்படுத்தி அதில் வெற்றி அடையக்கூடிய ராசியாக இருக்கும். இதுல ஒரு சிறு குழப்பங்கள், சங்கடங்கள்லாம் இருந்து வந்ததெல்லாம் மாற்றம் ஏற்பட்டு இந்த மாதம் ஒரு ஒரு வசந்த காலம், ஒரு புதுமை மிக்க, அதாவது புதிய பொற்காலம், புதிய ஒரு உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும். ஏன்னா இவ்வளவு நாளா நீங்க உழைத்த உழைப்புக்கு ஒரு அவப்பெயர், ஒரு கஷ்டம், உங்களுக்கு தொழில ஒரு தடை, வேலையில ஒரு பிரச்சனை, சக ஊழியர்கள் வந்து உங்க மேல ஒரு பழி சொல், இந்த மாதிரி ஒரு மனச்சிக்கல்கள், சங்கடங்கள்ல வந்து இருந்து வந்த நிலைமை எல்லாம் இந்த மாதம் மாற்றியமைக்கக்கூடிய மாதமாக இருக்க போது. முக்கியமா இந்த மீடியா துறையில இருக்கிறவங்க, சினிமா துறையில இருக்கிறவங்க, நாடகத்துறையில இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல பதவி உயர்வு, பணவரவு, புதிய ப்ராஜெக்ட்ஸ், புதிய புதிய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கிற மாதமாக இந்த மாதம் இருக்க போது. மீனராசிக்கு நீண்ட நாளா இருந்து வந்த திருமண தடைகள், காதல் வாழ்க்கை சக்சஸ் ஆகிறது, பாசிட்டிவான நோட் அமைக்கிறது, பாசிட்டிவான அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஒரு பிரச்சனை இல்லை, அப்பா அம்மா சம்மதிக்கலைங்க, இல்லை வந்து இப்போ ஏற்கனவே பெண் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, இன்னும் அவங்க சம்மதிக்கலைங்க, ஜாதக பொறுத்தபடியே நீங்க பார்த்துட்டு வந்தீங்கனாலும் அவங்க சம்மதம் இல்லாமலாம் இருந்தது பார்த்தீங்களா, இந்த மே மாதம் அதுக்குண்டான சாதகமான சூழ்நிலையும், காதல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து காதல் சக்சஸ் ஆகுறது, டைவர்ஸ் லெவலுக்கு போயிருந்த கணவன் மனைவியோட இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய மாதமாக
இந்த மாதம் இருக்கும் போது முக்கியமா தேவகுரு அசுரகுரு 4ஆம் இடத்தில் சுக்கிரனும் குரு பகவானும் பலம் பொருந்து இணையறாங்க. இந்த 4ஆம் இடத்தில் பலம் பொருந்து இணையும் போது உங்களுக்கு அனைத்து சகல வசதிகளும் சுகங்களும் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போது முக்கியமா மாணவர்கள் உயர்கல்வி படிக்கிறது, உயர்கல்வி படிக்கிறதுக்காக வெளிநாடு போறது, தொழில் கல்வி படிக்கிறது, டாக்டர் படிக்கிறது, இந்த மாதிரி ரிசர்ச் கைண்ட் ஆஃப் படிக்கிற படிப்பெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அதனோட முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய மாதமாக இருக்க போது அதே மாதிரி 3ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரனும் 4ஆம் இடத்துல இருக்காரு. அதாவது புதனும் சுக்கிரனும் இந்த மாதம் பரிவர்த்தனை படுறாங்க. அதனால புதிய முயற்சிகள், புதிய முன்னேற்றங்கள், உங்களோட அறிவு சார்ந்த விஷயங்கள், ஆசிரியர் பணியில இருக்கிறவங்க, லீகல் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க, அதே மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்ட், இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பொருளாதார வசதி, பதவி உயர்வு, முன்னேற்றம். மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு புதிய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மாதமாக இருக்கும். கல்யாணம், காதல், திருமணம், உங்க தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி என அனைத்து செல்வாக்கும், அதாவது உங்க சொல்வாக்கு செல்வாக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இவ்வளவு நாளா உங்க வாக்குக்கு மரியாதை இல்லாம உங்களுக்கு அவப்பெயரு, கௌரவ இன்மை, ஒரு பழிச்சொல் எல்லாம் இருந்து ஒரு ஒரு சங்கடமான சூழ்நிலை, வெளியே தலை காட்ட முடியாத சூழ்நிலை இருந்து வந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு விடிவு கால மாதமாக இருக்க போதுங்க. வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற பூ அணிவித்து அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க, அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. மஞ்சள் நிற ஆடை அணிவித்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை முக்கியமா மகாலட்சுமி கோயில், பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வெள்ளை நிற பூ அணிவித்து அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இந்த மாதம் உங்களுக்கு புகழ்மிக்க மாதமாக இருக்கும். வாழ்க வளமுடன். வணக்கம்.